पल्लवित पालित सप्तलोकी निर्वाहकोरहित नेम कडाक्षलीला श्रीरंगहर्म्यदल मंगलदीपरेखा श्रीरंगराजमहिषी श्रियमाश्रयामः शब्दादिभोगविषया रुचिरस्मदीया नट्टा भवद्दयया यतीन्द्र त्वद्दासदासगणनाचरमावदौ यः तद्दासैकरसदा विरदा ममास्तु மூன்னாம் கூறவர் மொழிந்த வசனங்கள் தன்னை மிக கொண்டு காத்தோர் தம்முயிர்க்கு மேல்நடியா சேரச் சமைத்தவர சீர்வஜடபூஷணம் என்னும் பேர் இக்கலை கேட்டார்பில் லோகாச்சாரிய கிருதே லோககீத வசனபூஷணே தத்வார்த்ததர்சினோ லோகே தன்னிட்டாஜ சுதுர்லுபஹ சுதுர்லபஹ. சாட்சாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிர்கேதிக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தினாலேயும் அற்புதமான ஸ்ரீவஜன பூஷணத்தினுடைய அர்த்தமாகிற அனுபவத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஸ்ரீவைஷ்ணவர்கள் பிறப்பினாலேயோ அல்லது கல்வியினாலேயோ அல்லது ஞானத்தினாலேயோ அல்லது ஒழுக்கத்தினாலேயோ தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எம்பெருமானுடைய அடியார்கள் ஆனால் அங்கே தாழ்வு உயர்வு தாழ்வு இல்லை என்கிற அனுபவ பிரகரணத்தை நாம் அனுபவிச்சு கொண்டிருக்கோம். கீழே ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் அப்படின்னா, பாகவதர்களின் பெருமையை சொல்வதற்காக இப்படி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பேதம் சொல்லுகிறாரா பிள்ளைலோகாச்சாரியார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அல்ல, அதை அனுஷ்டான பர்யந்தமாக காட்டினார்கள் என்று வெறும் வாயளவிலேயோ அல்லது ஏட்டளவிலேயோ அல்லது புஸ்தக வடிவிலேயோ ஒருவன் எம்பெருமானுக்கு அடியாளாக அடியவனாக ஆகிவிட்டானால் அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஜன்மத்தில் உத்கர்ஷமும் ஜன்மத்தில் அபகர்ஷமும் ஏற்படுகிறது என்று கீழே அனுபவித்து வந்தார். அப்படி இருக்க சும்மா அவருடைய பெருமையை பேசுவதற்காக பிள்ளைலோகாச்சாரிய இப்படி சொல்லியிருக்காரோ அப்படின்னு கேட்டோம். அப்படி பிள்ளைலோகாச்சாரியார் சொல்றார், அப்படி அல்ல, அவர்கள் அனுஷ்டானத்தை கொண்டும் நாம் மதிப்பிடலாம். அதாவது ஞானம் இப்படி பரமாத்மாவே ஞானம், பரமாத்மாவை பற்றிய ஞானம் உடையவர்கள், அதிலே நிற்பவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று ஒரு நிர்தாரணம் பண்ணினார். இப்போ என்ன கேள்வி கேட்டுட்டோம், அது வெறும் லௌகீக மரியாதைக்காகவா அல்லது அனுஷ்டான பரியந்தமாக இருந்தார்களா? அதாவது தாழ்ஜாதி உயர்ஜாதி ஆனார்களா? உயர்ஜாதியினால் இவ்விடத்திலே வர்ணத்தை சொல்லுகிறதே தவிர ஜாதிகளை சொல்லவில்லை. வர்ணம் என்றால் பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரன்
என்று 4 விதமான வர்ணங்களை சொல்லுகிறார். இந்த வர்ணங்கள் என்பது நாம் ஏற்படுத்தினது அல்ல, நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினது அல்ல. கண்ணனெம்பெருமான் அந்த சேதனருடைய பாப புண்ணிய பலன்களை பார்த்து அவர்கள் அந்த ஜென்மத்திலே பிறக்க வைக்கிறான் என்பது வேத இதிகாச புராண தாத்பரியங்களின் நோக்கம். அதாவது ஒரு தகப்பன் இருக்கிறான், அந்த தகப்பனுக்கு 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளுக்கு சொத்தை சமமாக பிரித்து எடுத்து கொடுக்கிறான். அதிலே ஒரு பிள்ளை அதை நிர்வாகம் பண்ணி அதை பல மடங்காக ஆக்குகிறான். ஒரு பிள்ளை அதை அனாவசியமான மற்ற விஷயங்களிலே கழித்து விடுகிறான். ஒரு பிள்ளை சாமானியதான சில சமாச்சாரங்களை விட்டு வீட்டை நிரப்புகிறான். ஒரு 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 பிள்ளையானவன் மற்ற விஷயங்களிலே ஈடுபாடுடையவனாக, லௌகீக விஷயங்களில் ஈடுபாடுடையவனாக சொத்தை கரைத்து விடுகிறான். இப்போ இதிலே பிள்ளை தகப்பனுடைய தப்பா? இல்லையே. பிள்ளைகள் அவர்கள் தகப்பன் கொடுத்த சம்பாத்தியத்தை எப்படி பரிமளிக்க வைக்கிறார்கள், எப்படி அபிவிருத்தி பண்ணுகிறார்கள் என்றுதானே பார்க்க வேண்டும். அப்படி இந்த 4 பிள்ளைகளுக்குள்ளே ஒருவன், அதாவது அந்த தகப்பன் கொடுத்த சொத்தை 2ஆக 3ஆக ஆக்கினான் என்று நாம் காண்கிறோம். இது எப்படி காண்கிறோம் என்றால், ஸ்ரீராமாயணத்திலே பரதன் காட்டுக்கு போய் ராமபிரான் காட்டுக்கு போன உடனே பாதுகையை அணிந்து வந்தான் அல்லவா? பாதுகையை அணிவித்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான் நந்தி கிராமத்திலே. ராமபிரான் வந்து விட்டான். 14 வருடங்கள் வனவாசம் முடிந்த பிறகு வந்தான் ராமபிரான். அப்பொழுது இந்த பரதன் என்ன பண்ணினான்? நாட்டை கொடுத்தான். இந்த ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ சொன்ன பிரகாரம் 14 ஆண்டுகள் முடிந்து விட்டன, வந்துவிட்டால் இந்த சொத்தை எல்லாம் நீ சேர்த்து கொள்ள வேண்டும், தேவரீர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு சொன்னான். அப்ப என்ன சொன்னான் பரதன்? நான் தேவரீர் கொடுக்கும் பொழுது ஒரு பங்காக இருந்த இந்த ராஜ்யத்தினுடைய செல்வத்தை 10 மடங்காக ஆக்கியிருக்கிறேன், அதுதானே உத்தமமான குணம். அதுபோல இந்த எம்பெருமான் தன்னுடைய கிருபையினாலும் தன்னுடைய நிர்குணத்தாலும், அதாவது தண்டிப்பது என்கிறதுனாலையும் அவரவர்கள் கர்மவினைகளுக்கு ஏற்ப 4 வர்ணங்களை தருகிறான். அதிலே 1 1 1 1 என்று இப்படி பார்த்தால் பிராமணனை காட்டிலும் கத்திரியன் சற்று தாழ்ந்தவன், கத்திரனை காட்டிலும் வைசியர்கள், வைசியர்களை காட்டிலும் சூத்திரன், இப்படி இப்படி அவதாரணா இப்படி மேலே போனோமானால் கத்திரியன் சூத்ரன் வைசியன் கத்திரியன் பிராமணன் என்று 6. அப்படி இருக்க இந்த மாதிரி யாராவது அனுஷ்டானத்தில் பண்ணியிருக்காளா? உயர்ந்தவன் தாழ்ந்தவனாயிருக்கானா, தாழ்ந்தவன் உயர்ந்தவனாயிருக்கானா என்று கேட்டோம் பிள்ளைலோகாச்சாரியரிடம். அவர் சொன்னார், அதுதான் வாக்கியம் 227வது வாக்கியம், நாம் அனுபவிக்க வேண்டிய வாக்கியம். கத்திரியனான விஸ்வாமித்ரன் பிரம்மரிஷியானான். கத்திரியனான பிரம்மா விஸ்வாமித்ரன். கத்திரியன் என்பது 2வது வர்ணம். அவன் என்னானால் தன்னுடைய தவத்திலாலேயும் அனுஷ்டானங்களினாலேயும் மற்ற விஷயங்களினாலேயும் பிரம்மரிஷி ஆனான். அதாவது கத்திரிய குலத்தில் பிறந்தவனான விஸ்வாமித்ரன் அந்த ஜென்மத்திலேயே தான் பண்ணின சிறந்த தவம் காரணமாக வசிட்டருடைய வாயாலே கத்திரிய குலம் திரும்பாதபடி பிரம்மரிஷியாய் இருந்தார் அன்றோ. ஆகையாலே மிகவும் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் எல்லையற்ற சக்தியுடைய பகவத் சம்பந்தமாகிற பெருமையாலே இப்போ கத்திரியனான விஸ்வாமித்திரன் பிரம்மரிஷியானா ஆனான். ஏன்? அவன் தபசுக்களை பண்ணி அதனாலே ஏற்பட்ட ஞானம், அதனாலே ஏற்பட்ட அனுஷ்டானத்தினாலே பிரம்மரிஷி ஆனான். இப்போ பாகவதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எம்பெருமானோட சம்பந்தத்தாலேயே எம்பெருமானை பற்றிய அறிவும் எம்பெருமானை பற்றிய அறிவில அனுபவம் அனுஷ்டானம் ஆகியனாலே அப்படி பகவத் சம்பந்தமாகிற பெருமையாலே மிக உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களாலும் பின்பற்ற வேண்டும்படி மிக உயர்ந்தவர்களாகிறார்கள் என்று கருத்து. அதாவது குறைந்த சக்தியுடைய வசிட்டருடைய வாக்கியமே ஒருவனை குலம் மாறச் செய்யும் என்றால், அதாவது இந்த
பிரம்மா அதாவது வசிட்டர் என்ன பண்ணார், இப்படி இவனை பிரம்மரிஷி ஆகுவாய் என்று சொன்னாரோனா, ஒரு வசிட்டர் வாயாலே பிரம்மரிஷி ஆகக்கூடிய சக்தி விஸ்வாமித்திரனுக்கு இருக்கு. விஸ்வாமித்திரனுடைய தபஸ் அந்த வசிட்டர் வாயாலே சொல்லும்படியான வைபவத்தை ஏற்படுத்தினான். அப்படி இருக்க எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய சம்பந்தத்தாலே இதுக்கு கிம் புனர் நியாயம்னு பேர். கிம் புனர் நியாயம்னா கிமஹா கிம் புனர் நியாயம் அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியம் சொல்வது. அதாவது ஒன்றை சொல்லி அதற்கு மேலே ஒரு அர்த்தத்தை சொல்லி அது தாழ்ந்ததாக சொல்வது கிம் புனர் நியாயம். அல்லது ஒன்றை சொல்லி அதற்கு வேறு ஒன்றை சொல்லி அப்படி இருக்கலாமே என்று சொல்வது கிம் புனர் நியாயம். இப்போ குறைந்த ஞானமுடைய வசிட்டருடைய வாயினாலே இவன் பிரம்மர்ஷி ஆனான். சரி, அதுக்கப்புறம் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனான சம்பந்தத்தாலே எதுதான் நிற்க முடியாது? அப்போ எம்பெருமானுடைய சம்பந்தம் என்கிற இடத்திலே விஸ்வாமித்திரன் பண்ண தபஸ் முதலானவர்கள் எம்பெருமானுடைய சம்பந்தம் என்று தேறுகிறது. இதற்கு பேர் கிம்புடர் நியாயம். அதற்கு மேலே அப்படி முன்வாக்கியங்களில், அதாவது கீழே 226வது வாக்கியத்தில் இதிகாசம், புராணம், ஆழ்வார் பாசுரங்களை கொண்டு பல பிரமாணங்களை கொண்டு பாகவதருடைய பெருமையை விளக்கினார். இனி வரும் வாக்கியங்களில், அதாவது 228வது வாக்கியம் தொடங்கி சான்றோர்களில் இப்போ ஞானத்தாலேயோ தபஸாலேயோ எம்பெருமானுடைய சம்பந்தத்தாலேயோ உயர்ந்தவருடைய பெருமை சொன்னார், பாதருடைய பெருமை. இப்படி சான்றோர்களின் ஒழுக்கத்தை, அதாவது அனுஷ்டானத்தை கொண்டு பாகவதர்களின் பெருமையை காட்டுகிறார் வாக்கியம் 228. அதாவது தர்மஜ்ஞ சமயः பிரமாணம் வேதாச்ச. தர்மஜ்ஞ சமயः பிரமாணம் வேதாச்ச, வேதம் போலே அல்லது வேதத்தை காட்டிலும். வேதம் ஒன்று சொல்லியிருக்குன்னா தர்மஜ்ஞ சமயः, அதாவது இந்த தர்மம் அறிந்த சான்றோர்களுடைய அனுஷ்டானமே முக்கிய பிரமாணம். இப்போ வேதம் என்ன சொல்றது? வேதத்தை காட்டிலும் சான்றோருடைய ஒழுக்கம் அது உயர்வை தரும், உயர்வானது என்பது சொல்ல வர. அப்படி வேதங்களும் அடுத்தபடி பிரமாணம். தர்மஜ்ஞ சமயः பிரமாணம் வேதாச்ச. அப்ப வேதமும் பிரமாணம் தான். ஆனால் அதை காட்டிலும் இப்ப இந்த ச என்கிற வந்ததானால் தர்மஜ்ஞ சமயः, தர்மஜ்ஞ சமயः அப்படின்னால் நல்லவர்களுடைய அனுஷ்டானங்கள். ச வேதாச்ச அப்படின்னால் அந்த வேதத்தோடு கூட அல்லது வேதத்தை காட்டிலும். பிரமாணம் பிரமாணம் என்பது நடுவிலே வைத்து தர்மஜ்ஞ சமயः பிரமாணம் வேதாச்ச பிரமாணம் மத்தியமணி நியாயம்னு சொல்லுவார். திருமந்திரத்திலே நமப்பதார்த்தத்தாலே சொல்லக்கூடிய அர்த்தங்கள் அதற்கு மத்தியமணி நியாயம் என்று பெயர். அதாவது இவ்விடத்திலே நமஹா ஓம் என்கிற பதத்தினுடைய அர்த்தத்தையும் நமஹா என்கிற பதத்தினுடைய அர்த்தத்தையும் பின்னாடி பக்கத்தில் நாராயணாயா என்கிற பதத்தையும் இந்த இரண்டுக்கும் நடுவிலே, அதாவது ஓம் என்கிற பதத்திற்கும் நடுவிலேயும் நாராயணாயா என்கிற பதத்திற்கு நடுவிலேயும் இருப்பதினாலே அதுக்கு மத்தியம பதம்னு பேர். அந்த மத்தியம பதம் என்ன பண்றது? ஓம் என்கிற பிரணவத்தோடு சேர்ந்து ஒரு அர்த்தத்தை தருகிறது, நாராயணாயா என்கிற பதத்தோடு சேர்ந்து ஒரு அர்த்தத்தை தருகிறது, ஸ்வதஹா நமஹா என்கிற பதத்திற்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிவிடும். அப்போ இந்த நமஹா என்கிற பதார்த்தத்தை போலே இந்த சான்றோருடைய அனுஷ்டானமே பிரமாணம். சான்றோருடைய அனுஷ்டானம் பிரமாணம். வேதாச்சா வேதமும் அந்த ச என்கிற சமுச்சயம் வேதமும் கூட. அப்படி வேதம் என்றால் இப்போ எது முன்னிலை எது பின்னிலைன்னு பார்க்கணும். தர்மஜ்ஞ சமயः தர்மஜ்ஞ சமயः பிரமாணம். அப்போ முதல் இது வேதாச்ச பிரமாணம், பிரமாணம் வேதாச்ச. அப்போ இது இரண்டாவது. அப்போ இரண்டாவது சொன்னதை காட்டிலும் முன்னே சொன்னது பிரபலமாக இருக்கிறபடியினாலும் அர்த்த கௌரவத்தினாலேயும் ஞானத்தினாலேயும் அதனால் என்ன தெரிகிறது? தர்மஜ்ஞ சமயः பிரமாணம். இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் தம்முடைய திருப்பாவையில் மேலையார் செய்வனகள்
செய்யாதன செய்யோம். இந்த செய்யாதன செய்யோம் என்பதுதான் கீழே நாம் சொன்ன கிம்புணர் நியாயம். அவர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம், அவர்கள் செய்ததை நாங்கள் செய்வோம் என்றுதான் அர்த்தம். மேலையார் செய்வனகள் என்று இந்த இடத்திலே அடுத்தபடி பிரமாணம். எவராலும் ஏன் இவ்வளவு வேதத்துக்கு இவ்வளவு பிரமாணம், வேதத்துக்கு இவ்வளவு பிரபாவம் ஏன்? உடனே கேட்டோம், சரி சுவாமி, வேதத்தை காட்டிலும் உயர்ந்தது தர்மஜ சமயா, முன்னோருடைய ஆச்சாரம் அனுஷ்டானம். சரி, அப்போ இந்த வேதத்துக்கு என்ன கௌரவம் அப்படின்னால் எவராலும் இயற்றப்படாதது. ஏனால் அபௌருஷேயம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள். ஒரு புருஷனால் இயற்றப்பட்டால் அதிலே சில வார்த்தைகள் இடறி விழும், சில வார்த்தைகள் தன்னுடைய கற்பனைகளை சேர்த்து சொல்லுவார்கள். அதனாலே இது அபௌருஷேயம், ஒரு புருஷனால் இயற்றப்படாததாய் இயல்பாகவே பிரமாணமாயிருக்கும். வேதம்தான் சர்வத்திர பிரமாணம். பிரமாணங்களுக்குள்ளே பிரமாணம் எது என்று கேட்டால் அது வேதம்தான். இது ஒன்று பிரமாணம்னா என்ன, முதல் அது தெரிஞ்சு கொண்டோமோ. பிரமாணம், பிரமாதா, பிரமேயம் என்று 3 சொல்வார்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே. பிரமாணம் என்றால் ஒன்றை விளக்குவதற்கு, ஒரு அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு, நமக்கு புரியற மாதிரி சொல்றான் ஒரு உதாரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதற்கு பேர் பிரமாணம். அந்த பிரமாணத்தாலே சொல்லக்கூடிய விஷயம் பிரமேயம். அந்த விஷயத்தை சொல்பவன் பிரமாதா அப்படின்னு 3 அர்த்தம் சொல்றார். அதுபோல எவராலும் இயற்றப்படாதது இயல்பாகவே பிரமாணமாயிருக்கும் வேதத்திற்கு முன்னே பிரமாணமாக எடுக்கும்படி அன்றோ நல்லோர்களின் ஒழுக்கத்திற்கு பிராமாண்யம். பிராமாண்யம் என்றால் நம்பகத்தன்மை. அதாவது வேதம் கூட சற்று கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம அர்த்தங்கள் கௌரவிச்சு சில வார்த்தைகளை இட்டு அத்தியாகாரம் பண்ணி சில அர்த்தங்களை சொல்ல வேண்டும்படியா இருக்கும். ஆனால் பெரியோருடைய அனுஷ்டானங்கள் இருக்க அதில் எந்த விதமான தவறுகளும் இருக்காது என்று அப்பெரியோருடைய தர்மத்தை, அதாவது அவருடைய அனுஷ்டானத்தை சிறப்பிப்பதற்காக சொல்லப்பட்ட வாக்கியம். அதில் முதலில் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் அந்த சரீரத்தோடு இருக்கும் பொழுதே விஸ்வாமித்ர மகர்ஷி எடுக்கிறார். அந்த சரீரத்தோடு இருக்கும்படியே அப்பிறவியில் பிறந்த மற்றவர்களை காட்டிலும் வேறுபட்டவர்கள் ஆவார்கள் அந்த சரீரத்திலேயே. இதற்காக இப்போ விஸ்வாமித்ரன் என்கிறவன் க்ஷத்ரியன், அவனுடைய முன்பெயர் கௌசிகன்னு பேரு. அப்படி கௌசிகனாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்ரன் அவன் பிரம்மர்ஷியாக ஆனான். அப்படி ஆகும் பொழுதோ அந்த பிறவியிலேயே ஆனான் என்பது ஒரு அனுஷ்டானம் உதாரணம். அதற்கு பிறகு உயர்ந்த பிறவியில் பிறந்தவர்களை காட்டு சிறந்தவர்கள் ஆவர் என்று முன்வாக்கியங்களில் சொன்ன அர்த்தத்தை உறுதிப்படுத்துவதற்காக ராவனுடைய தம்பியை குறித்து ஸ்ரீராமான் அருளி செய்த ஸ்ரீராமபிரான் அருளி செய்த வார்த்தை. இப்போ குலத்திலே தாழ்ந்தவன் யாரு? விஸ்வாமித்ரன். அவன் என்னானான்? வசிட்டர் வாயாலே பிரம்மர்ஷியாக ஆனான். தாழ்ந்த குலத்திலா பிறந்தவன் அந்த சரீரத்தோடையே பிரம்மர்ஷியாக ஆனான் அல்லவா? அதற்கு ஒரு உதாரணம் காட்டுவார். இவனாவது 2வது வர்க்கம் 3வது வர்க்கமாக ஆனான்னு சொல்லலாம். அதாவது இரண்டாவது வர்ணத்தை சேர்ந்த விஸ்வாமித்ரன் முதல் வர்ணத்தை சேர்ந்த பிராமணனாக பிரம்மர்ஷியாக ஆனான் வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் அதை காட்டிலும் சிறந்ததாக ஒன்று காட்டுகிறார் வாக்கியம் 228. அதாவது சக்கரவர்த்தி திருமகன் அவன் யாரு? கத்திரிய குலத்தில பிறந்தவன். அவன் ராவணன் யாரு? ராட்சசன். அவனுடைய தம்பி யாரு? விபீஷணன். அப்படி ராட்சசனுடைய தம்பியான, அதாவது வர்ணத்திலே கத்திரியன வம்சத்தை காட்டும் 4ஆம் வர்ணத்தை காட்டும் தாழ்ந்தவன் வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட விபீஷணனை ராமபிரான் எப்படி கொண்டாடினான் என்று அருளி செய்த ஆர்த்தை அருளி செய்கிறார் 228வது வாக்கியத்திலே. வாக்கியம் 228. ஸ்ரீ விபீஷணாழ்வானை ராவணன் குலபாம்சனம் என்றான். பெருமாள் இஷ்வாகு வம்சனாக நினைத்து வார்த்தை அருளி செய்தார்.
விபீஷண ஆழ்வான் ஆயிட்டான். அவன் ராட்சசனாக இருக்கும் பொழுது விபீஷணன். ஆனால் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே, அவனுடைய ராமபிரானுடைய அங்கீகாரத்தாலே, அவனுடைய கடாட்சத்தினாலே என்னானான்? விபீஷண ஆழ்வானாக ஆனான். அதாவது ஆழ்வானான்னா என்ன அர்த்தம்? எம்பெருமாடம் கால் தோய்ந்தவர்கள் ஆழ்வார்கள் அல்லவா, விபீஷணாழ்வான் என்று சம்பிரதாயத்திலே சொல்வதுண்டு. பரதாழ்வான் என்று இப்படி ஆழ்வான் என்கிற ஒரு உயர் கௌரவமான ஒரு வார்த்தையை இட்டு கூப்பிடுவார்கள். பிரகலாதாழ்வான். அப்படி விபீஷணாழ்வானை ராவணன், யாரு? இவருடைய அண்ணன், குலபாம்சனம் என்றான். குலபாம்சனம், குலத்தை அழிக்க வந்த கோடாரி அல்லது குலத்தில் பிறந்த கோடாரி என்று அர்த்தம். அது பின்னாடி அனுபவிக்கலாம். என்றான். பெருமாள் இவனை அங்கீகரித்த பின்பு அவனை ராட்சசனாக நினையாமல், ராவணனுடைய தம்பியாக நினையாமல், ராட்சசனாக நினையாமல் என்ன பண்ணினார்? குலவம்சன், இஷ்வாகு குலவம்சனாக, என்னவோ சக்கரவர்த்தி திருமன் பிறந்து அவதரித்த விஸ்வாகு குலத்தில பிறந்தவனாக ஒருவனாக எண்ணினான். அதைத்தான் கம்பனும் காட்டுகிறான். குகனுடன் ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோம், நின்னொடும் எழுவரானோம், அகனவர் காதல் ஐயா பொலிந்தான் உந்தை என்று அந்த பாடலாது முடியுது. குகனுடன் ஐவரானோம், நாங்கள் 4 பேர் பிராத்தாக்கள் காட்டுக்கு வந்தோம், குகனை நண்பனாக பெற்றோம். குகனுடன் ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோம். சுக்ரீவன், குன்று சூழ்வான் மகன் சுக்ரீவன். குகனுடன் ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோம், நின்னொடும் எழுவரானோம். விபீஷணனை பார்த்து சொல்கின்ற வார்த்தை. அப்போ விபீஷணனை இவ்வளவு உயர்த்தி சொல்வதற்கு காரணம் என்ன? தன்னுடைய குலத்தில பிறந்தவனாக ராமபிரான் நினைத்தான். அதுதான் அவனுடைய சௌலபியம், சௌசீல்யம் முதலான குணங்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அப்படி யாவன்னகிழ்ந்தி சிராம்சி பாணாரோமேரிதா ராட்சதபுங்கவானாம் வக்ரோபமா வாயுசமஹா பிரவேகா பிரதீயதா தசரதாய மைதிலீ. இது ராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே விபீஷணன் ராவணனுக்கு சொல்லுகின்ற ஒரு உபதேச வார்த்தை. பலவிதமான வார்த்தைகள் உபதேசங்களை பண்ணினான் இந்த விபீஷணன். தசரதாய மைதிலி, தசரதனுடைய மருமகளான மைதிலியை விட்டுவிடு. வக்ரோவ வாயுதம் பிரேவாக பிரதீயதா, விட்டுவிடு. யாரை? தாசரதாய மைதிலி. வஜ்ரம் போன்றவையும் வாயுவேகம் உள்ளவளான ராமபாணங்கள் அரக்கர்கள் தன்னுடைய தலைவரை கொள்வதற்கு முன்னே, வா ராவணா, நான் ஒரு யோஜனை சொல்றேன் கேளு. எத்தனையோ வாட்டி எத்தனையோ முறை சபையில பல யோஜனைகளை சொன்னான் இந்த விபீஷணன். என்ன சொன்னான்? வேற ஒன்றும் வேண்டாம், இல்லை நீ கொண்டு விடுறதுக்கு பயமா இருந்தா சொல்லு, நான் கொண்டு விடுறேன். இல்லை ஒரு வெள்ளக்கொடியை காட்டிட்டு கொண்டு விட்டுருவோம், சமாதானமா போயிடலாம் அப்படின்னு பலவிதமான யோஜனைகள் சொல்றான் இந்த விபீஷணன். அப்போ அவனுடைய மகனான ராவணனுடைய மகனான இந்திரஜித் சொல்றான், சித்தப்பாவே உனக்கு அறிவு இருக்கா? நீ ராஜகுலத்தில் ராட்சத குலத்தில் பிறந்தவனா? நீ எதிரி பக்கம் புகழ்கிறாய், எதிரினுடைய குணங்களை எல்லாம் புகழ்கிறாய், நீ இந்த குலத்திற்கே நாசமானவன் என்று. அப்படி அவ்வளோ தர்மாத்மாவான விபீஷணனை இங்கே ரொம்ப அற்புதமான கவனிக்கலாம். தர்மாத்மா இந்த பதத்தை யார் முதல்ல பிரயோகம் பண்றா தெரியுமா? தர்மாத்மா விபீஷணா என்று யார் முதலிலே இந்த விபீஷணன் தர்மாத்மாங்கிற முதல் வாக்கியத்தை, இந்த வாக்கியத்தை முதல்ல சொன்னவ சூர்பனகை. ராமபிரானும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி வருகின்ற வேளையிலே அந்த சூர்பனகை வந்தாள் அல்லவா? சூர்பனகை வராள். ராமா ஆதிகாவியமான ராமாயணத்தில் அழகற்றவளாக வருகிறாள், கம்பராமாயணத்தில் அழகுள்ளவளாக வருகிறாள். இது 2 வித்தியாசம். அழகற்றவர்களாக வருகிறார் என்பது ஒரிஜினல், அழகுள்ளவளாக வருகிறார் என்பது கம்பராமாயண பாடல். ஏன் அப்படி பாடணும்?
மூலத்தை தழுவிதான வழிநூல் இருக்கணும். ஏன்னால் ராமபிரான் அழகுள்ள பெண்கள் வந்திருந்தால் கூட பிறர் பெண்ணை பார்க்காத விரதமுடையவன் என்பதை காட்டுவதற்காக, பண்பாட்டை விளக்குவதற்காக, ராமபிரானுடைய குணத்தை விளக்குவதற்காக கம்பன பாடல் போட்டான். இப்போ இருக்கட்டும். அப்போ சூர்பனகை வர, சூர்பனகை வந்த உடனே நீ யாரு, இந்த காட்டில் என்ன பண்ற அப்படின்னு சூர்பனகை இவளை விசாரிக்கிறா. ராமபிரான லக்ஷ்மணன் பதில் சொல்றா. அப்ப சூர்பனகை உன்னை பத்தி சொல்லுமா, நீ அப்படின்னு சொல்றா. எனக்கு ராவணன் ஒரு அண்ணன் இருக்கான், ராட்சசன். கும்பகர்ணன் ஒரு அண்ணன் இருக்கான், ராட்சசன். விபீஷன் ஒரு அண்ணன் இருக்கான், அவன் தான் தர்மாத்மா. விபீஷணஸ்து தர்மாத்மா. இந்த கூட்டத்தில் பிறந்திருந்தால் கூட செற்றிலே முளைத்த செந்தாமரை என்று கம்பனும் காட்டுகிறான். இப்படி இந்த குலத்தில், ராட்சத குலத்தில் பிறந்திருந்தால் கூட தர்மாத்மா, தர்மம் அறிந்தவன், தர்மப்படி நடப்பவன். ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் காட்டுறார் மகாபாரதத்தில். தர்மபுத்திரன் தர்மம் அறிந்தவன், துரியோதனன் தர்மம் அறிந்தவன். ரெண்டு பேருமே தர்மம் அறிந்தவன். ஆனால் தர்மனானவன் தர்மத்தை அறிந்தவன், தர்மத்தை கடைப்பிடிப்பவன். துரியோதனன் தர்மத்தை அறிந்தவன், ஆனால் அதர்மத்தை புரிபவன் என்பது இரண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம் காட்டுறாங்க. அதுபோல இப்போ இந்த ராவணன் என்ன பண்ணா, இவ்வளவு பேசின உடனே மிகவும் கோபம் கொள்றான். கோன்யஸ்வேவம் விதம் ப்ரூயாத் வாக்கியமே தத்ரிசாச்சரா அஸ்மின் முகூர்த்தே நவவேத்வாம் துவாம் திதி குலவாம் சனம். இதே விபீஷணா, நீ என்னுடைய தம்பியா இருக்கிறான்னு நான் பொறுத்துன்னு இருக்கேன். இல்லைன்னா உன்னை இப்பவே சீவிடுவேன். அதனால நீ என்ன பண்ற, துவாம் துதி குலபாம் சனம், இந்த குலத்தை அழிக்க வந்த கோடாரி, அல்லது குலத்திலே ராட்சத குலத்தில பிறந்திருந்தாலும் தெய்வாம்சம் நிறைந்தவனாக சொல்லுகிறான் தர்மாத்மா என்று ஒரு அர்த்தம். அரக்கனே இத்தகைய வார்த்தையை மற்றொருவர் சொல்லியிருந்தால் நேர தலை உருண்டிருக்கும். நீ என் தம்பியாவதனால் பிழைத்து போ என்று சொன்னான். சொல்லுவது மட்டுமல்லாமல் அவமானப்படுத்தினான். எவ்வளவு அவமானப்படுத்தினான். கோடரி காம்பான நீ எனக்கு தேவையில்லை என்று உடனே கடலி விட்டான். உடனே எம்பெருமா விபீஷணன் தன்னுடைய அடியார்கள் 4 பேரோட கண்டு வந்தான். விபீஷணத்து தர்மாத்மா ரதுராட்சசெட்டிதா என்பதை இங்க ராமபிரான் இவனை அங்கீகரிக்கலாமா வேண்டாமா என்கிற சபையோர்கள் எல்லாரும் நடுவில் பேசிட்டு இருக்கும் பொழுதே சூர்பனகை சொன்ன வார்த்தை நினைவு வந்தது. விபீஷணத்து தர்மாத்மான்னு சொன்னாலோ நாம் அதை வைத்து இவரை எப்படியாவது அங்கீகரிக்க வேண்டும் என்று பலவிதமான உபமானங்களை எல்லாம் சொல்லி, உதாரணங்களை எல்லாம் சொல்லி, தோஷோயஸ்யபிதஸ்யாத் அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் சொல்லி ராமபிரான் அடைக்கலம் கொடுத்தான் என்பது ஸ்ரீராமாயணத்திலே காட்டப்படுகின்ற அனுபவம். அப்படி ஆச்சு, வந்தாச்சு, அங்கீகரிச்சாச்சு. இப்போ மழைக்காலம் முடிஞ்சது, யுத்தம் ஆரம்பிக்க வேணும். அப்ப என்ன கேட்கிறான் ராமபிரான், வசதா சாந்தயித்வைனம் லோசனாப்யாம் பிபந்திவா ஆக்யாகிமதத்வேன ரக்ஷசானாம் பலாபலம். எம்பெருமான் ராமபிரான் அந்த விபீஷணனை பார்த்தானாம். அடியிலேருந்து ஆரம்பிச்சு முடிவரையில் பார்த்தானாம். எப்படி பார்த்தானாம், லோச்சனாபியாம் பிபன்னிவா, கண்களாலேயே அந்த விபீஷணனை சாப்பிடுகின்ற அளவிற்கு கண்களாலேயே அல்லது குளிர கடாட்சித்தான் அப்படி வச்சுக்கலாம். லோச்சனாபியாம் பிபன்னிவா, அப்படியே கண்களாலே அவனை அருள்மழை பொழிந்தான். வசசா சாந்தயித்வானம், அந்த வசசா சாந்தயித்வானம், வசசா வாயினாலே ஆறுதல் படுத்தினான். அப்பா விபீஷணா, இவ்வளவு நாட்கள் இவ்வளவு உன்னை அங்கீகரிப்பதற்கு இவ்வளவு நேரமாயிடுத்து. அவர்கள் எல்லாம் என் மேலே கொண்ட பரிவினாலே அப்படி தாமதப்படுத்தினார்கள். வசசா சாந்தயித்வானம், அதாவது விபீஷணனை குளிர கடாட்சித்தான். குளிர கடாட்சித்தது மட்டுமல்ல, வாயினாலே சமாதானப்படுத்தினான். அதைத்தானே ஆழ்வாரும் காட்டார். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நீன் கோயில் சேர்த்து பல்படிகால் குடிகுடி வழிவந்தாட்சியம் தொண்டரோர் கருளி
தொண்டரோர் கருளே லோச்சனாபியாம் பிபன்னிவா தொண்டரோர் கருளே சோதிவாய் திறந்து வஜதா அசாந்தயித்வானம் சோதிவாய் திறந்து உன் கண்களால் நோக்காய் என்று ஆழ்வார் கட்டறணும். அதுபோல இப்படி அந்த அதாவது இந்த விபீஷணனை அங்கீகரித்த பின்பு என்ன சொன்னான்? ராட்சசானாம் பலாபலம், ராட்சருடைய பலம் என்ன, ராட்சருடைய பலவீனம் என்ன என்று எனக்கு சொல்வாயாக. எப்படி கேட்டிருக்கணும்? நீ ஏற்கனவே ராட்சசன், இங்க வந்து சேர்ந்துட்ட, அதனால ராட்சருடைய பலம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன ராட்சசனே நீ சொல்லுன்னு சொல்லியிருக்கலாமோ. ஆனால் என்ன பண்ணினான் ராமபிரான்? அதாவது ராட்சசானாம் பலாபலம், ராட்சசருடைய பிரித்து, அதாவது ராட்சர்களுக்கு இப்ப இவனுக்கு சம்பந்தம் இல்லை, ராட்சர்களை பிரித்து வேறுபடுத்தி காட்டி அவர்களுடைய பலாபலம் என்ன, அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை சொல்லுவாயாக என்று அபிமானம் கொண்டு வார்த்தை அருளினார். அப்ப ராவணன் விபீஷணனை கைவிட்டதையும், ரெண்டு விஷயம், ராவணன் விபீஷணனை கைவிட்டதையும் ராமபிரான் ஏற்றுக்கொண்டதையும் சொல்லுகையாலே எம்பெருமானுக்கு பக்தனாய் பாமர ஜனங்கள் இவன் நம்மை சேர்ந்தவன் அல்லல் என்று கைவிடுவார்கள் என்பதும் எம்பெருமான் அவர்களை விரும்பி ஏற்றுக்கொள்வான் என்றும் சொல்லப்பட்டது. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னால், நம்முடைய ஆபாச பந்துக்கள் இருக்காளே அவர்களை விட்டு எம்பெருமானுடைய திருவிழை பற்றினால் அந்த ஆபாச பந்துக்களிலிருந்து வந்த நம்மை தனித்து விசேஷமாக கடாட்சித்தருளுவான் என்று இந்த வாக்கியத்தினாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி வெறும் வாயா சொல்வது மட்டுமல்லாமல் ராமபிரானி வர்த்தத்தை தன் நடையாலும் அதாவது அனுஷ்டானத்தாலும் வெளிப்பட்ட பிரகாரத்தை அருளி செய்கிறார். வெறும் வாயால சொன்னானா சாந்தயித்வானம் விபீஷணம் ராட்சசானாம் பலாபலம், ராட்சருடைய பலபலவீனங்களை சொல்லும் அப்படின்னு சொன்னானா இல்லையே, அதை அனுஷ்டானத்தில் காட்டினான் என்கிறார் வாக்கியம் 229. பெரிய உடையார்க்கு பெருமாள் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணி அருளினார். ஒருவனை ராட்சதன், அடுத்தது பக்ஷி வர்க்கம். இந்த பெரிய உடையார் என்பது ஜடாயுவை. அப்ப ஜடாயுவன் எப்படி? கழுகுக்கெல்லாம் அரசனான ஜடாயு. ராமோபாவினி லோகஸ்ய சாதுர்வர்ண்யஸ்ய ரக்ஷிதா மர்யாதானாம் லோகஸ்ய கர்த்தாகார இதாச்சசா. இது ராமாயணத்தில் வருகின்ற ஒரு அற்புதமான ஸ்லோகம். சீதா பிராட்டியே உலகில் உள்ள 4 வர்ணங்களில் உள்ளவர்களையும் காப்பவர் ராமபிரானே. உலகத்தில் அந்தந்த வர்ணங்களுக்குரிய வரம்புகளை உண்டாக்கியவரும் அவற்றை நடத்தி போருபவனும் அவனே ஆவர் என்கிறபடியே உலகில் வணங்குதற்குரிய வரம்புகளை நிலைநிறுத்த அதற்காக அவதரித்து இந்த நிலம் ஒரு வழிமுறை ஏற்படுத்தினான். அப்படி அவதரித்து தந்தையின் வார்த்தையை கேட்பது நடப்பது முதலானவற்றாலே சாமானிய தர்மங்களையும் நடத்தி வைப்பவர் அன்றோ ஸ்ரீராமபிரான் என்று கண்டு பொறுக்க முடியாமல் ராவணனோடு போரிட்டு தம் உயிரை விட்ட ஜடாயுவிற்கு, ராமபிரானோடு போரிட்டான், உயிரை விட்டான். அப்படி விட்ட அப்போ இப்போ இதுல தெரியுது, பிறவியாலும் ஒழுக்கத்தாலும் சிறந்தவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளும் சிஷ்யர்களும் செய்ய வேண்டிய பிரம்மமேத சம்ஸ்காரத்தை ஜடாயுனுடைய அன்பின் காரணமாக தம்பியான் லக்ஷ்மண் அருகிருக்கும் போதே தானே செய்தி அருளினான் அன்றோ. இந்த ஜடாயுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன? அவன் விலங்கு, பட்சிகளுக்கு அரசன். ஆனால் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்து கூட சாட்சா சர்வேஸ்வரனான எம்பெருமான் தானே அவனுக்கு பிள்ளையாக பிறந்து கூட அவனாலே அவன் கையினாலே சம்ஸ்காரம் பண்ண பெற்றிலன், அவன் கிடைக்கல. ஆனால் ஒரு கழுகரசனான ஜடாயுவுக்கு விலங்கு என்கிற இதில் இருக்கிற அந்த ஜடாயுவிற்கு லக்ஷ்மணனை பக்கத்தில் வச்சுண்டு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணினான். பிரம்மமேத சம்ஸ்காரம் என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே நாம் சாதாரணமாக பண்ணுகிறோமே அவைகளெல்லாம் சம்ஸ்காரம் என்னால் இறுதி சடங்கு.
அந்த இறுதிச் சடங்குகள் எல்லாம் பல போதாயன அது மாதிரி சில வார்த்தைகளை வச்சுக்கொண்டு சில மந்திரங்களை வச்சுக்கொண்டு பண்றோம். ஆனால் பிரம்மவேத சம்ஸ்காரம் என்பது உயர்ந்த ஆச்சாரிய புருஷர்களும் ஞானவான்களும் ஜீயர்கள் பரவதித்து விட்டார்களானால் அவர்களுக்கும், ஆக ஜீயர்களுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் அவர் சம்ஸ்காரம் பண்ணுவது பிரம்மமேத சம்ஸ்காரம். அது சம்ஸ்காரத்திலே உயர்ந்த சம்ஸ்காரம். அப்படிப்பட்ட உயர்ந்த சம்ஸ்காரத்தை யாருக்கு பண்ணார்? ஜடாயுவுக்கு பண்ணார். அதனால் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? பிறவி முதலானவற்றால் உயர்ந்தவர்கள் அவற்றில் தாழ்ந்திருக்கும் சிறந்த, அதாவது பிறவியிலே தாழ்ந்திருக்கக்கூடிய சிறந்த பகவத் பக்தர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய சம்ஸ்காரத்தை அனுஷ்டிக்கலாம் என்று காட்டப்பட்டது. இந்த அர்த்தத்தை இது சக்கரவர்த்தி திருமகன் ஜடாயுவுக்கு பண்ண பிரம்மமேத சம்ஸ்காரம். அப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்த அர்த்தத்தை தர்மபுத்திரனுடைய அனுஷ்டானத்தாலும் தெளிவுபடுத்துகிறார் வாக்கியம் 230. இது ராமன் யாரு? கத்திரியன், உயர்ந்தவன், அவன் ஜடாயுவுக்கு பண்ணான். இதே அர்த்தத்தை இதே அனுஷ்டானத்தை தர்மபுத்திரர் அசரீரி வார்த்தையையும் ஞானாதிக்கத்தையும் கொண்டு ஸ்ரீ விதுரரை பிரம்மமேதத்தாலே சம்ஸ்கரித்தார். சென்ற 2 வாக்கியங்களிலால் எடுக்கப்பட்ட பிரமாணங்களின்படி ஸ்ரீ ராமபிரான் பிறருக்கு தெரிவதற்காக பித்ருவாக்கிய பரபாலம் முதலான சாமானிய தர்மங்களை அனுஷ்டித்தவனாய் அதற்கு மேலே விசேஷ தர்மமான சரணாகத ரட்சத்திலே திருவுள்ளம் ஊற்றம் கொண்டிருக்கையாலே விபீஷணனை தம்பியாக எண்ணியதும் ஜடாயுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணியதும் அவர் செய்யக்கூடியது, அவர் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா விசேஷ தர்மத்தை பண்ண வந்தவர், அவதரித்தவர், அதற்காக அவன் பண்ண வேண்டிய நியாயம். ஆனால் தர்மபுத்திரர் தம்முடைய வர்ண தர்மத்தையே கை கொள்ளத்தக்க எண்ணி எல்லா நிலைகளிலும் அதற்கு ஒரு பழுது நேராதபடி மிக்க கவனத்துடன் நடத்தி கொண்டிருந்தார். யாரு? தர்மபுத்திரர் கொஞ்சம் கூட தர்மத்தை விட்டு நகராமல் இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய தர்மபுத்திரர் இவர் விதுரருக்கு, யாரு? விதுரர் என்பவர் ஒரு சேடியின் பிள்ளையாக பிறந்தவர். அதாவது திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் 3 பேரும் அப்படி புணரும் பொழுது அதிலே ஏற்பட்ட பிற தாழ்குலத்தில் பிறந்த யாரு? விபாழ்குலத்திலே பிறந்த விதுரன். ஆனால் விதுரன் மகா ஞானியாக கொள்ளப்படுகிறான். நம்முடைய ஸ்ரீமத் பாரதத்திலே ஸ்ரீ விதுரருக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் செய்தது அரிய செயலாகும். இப்படி இருப்பவன் சூத்ரஸ்திரீக்கு பிறந்த விதுரருக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணும் போது விதுரர் பிறந்த பிறவி, அவருடைய சிறந்த அறிவு, இந்த 2த்தையும் பார்த்து, ஆக 2ஐயும் பார்த்து என்ன செய்வது என்று கலங்கினான். யாரு? தர்மபுத்திரன். பிறவியை பார்த்தால் தாழ்ந்திருக்கான், ஆனால் ஞானத்தை பார்த்தால் அறிவு சிறந்தவனாக இருக்கான். இப்ப இவனுக்கு என்ன பண்றது? பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்றதா, சாதாரண தர்ம பிரகாரம் பண்றதா அப்படின்னு என்ன பண்ணா கலங்கி இருக்கான. அப்போ தர்மராஜஸ்து தத்ரைனம் சஞ்சசஸ்கார சிக்ஷயசுஸ்வதா தக்து காமோ அபவத் வித்வா நதாகாதே வஜோ அப்ரவீத் ஓரோ ராஜன்ன தக்வயமேதது விதுரசம் சஞ்சசம் கலேபரமிஹத்யேதேனேஷ தர்ம சனாதனஹ லோகவைலக்ஷணோ நாம பவிஷ்டஸ்ய பார்த்திவா யதி தர்மம் அவாப்தோ அசௌ நசோச பரதர்ஷவஹ என்று இந்த பாரதத்தில் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு சுலம். தர்மபுத்திரரானவர் அப்போது இந்த விதுரரை அறிவாளி என்று அறிந்தான். அதற்கு தக்கப்படி மந்திர சம்ஸ்காரம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வண்ணமே அவருடைய பிறவியை பார்த்து மந்திரம் இல்லாமலே தகனம் செய்ய வேண்டும் என்றும் விரும்பியதாகவும் ஆனார். அப்போது ஆகாசத்திலே ஒரு அசரீரி கேட்டதாம். ஆகாசத்திலே அசரீரிங்கிறதுக்கு தான் ஆகாசவாணி நம்ம சொல்றோம்.
என்று ஒரு அசரீரி வார்த்தை கேட்டது. ராஜாவே, விதுரன் என்னும் இப்பெயருள்ள இந்த உடலானது மந்திரமில்லாமல் கொடுக்கத்தக்கது அல்ல. மந்திரபூர்வகமாக சம்ஸ்காரம் செய்வதே சனாதனமான தர்மமாகும். பரதகுல தலைவனே, இந்த விதுரர் சந்நியாச தர்மத்தை அடைந்தவன். அரசனே இப்படி சம்ஸ்காரம் செய்வதனால் விலட்சண தர்மத்தில் ஊன்றியவன் என்றும் பெயரை நீ அடையப் போகிறாய் என்று இந்த விதுரர் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய ஞானாதிக்கத்தை பார்த்து தர்மபுத்திரருக்கு அசரீரி சொல்லித்தான், நீ இவனுக்கு மந்திர சம்ஸ்காரம் பண்ண வேணும், பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ண வேணும் என்று அசரீரி சொன்னதினாலே அந்த கேட்க பெற்று அந்த கலங்கிய தர்மபுத்திரன் அந்த கலக்கத்தை விட்டொழித்தான். அதற்காக தர்மமேதம் சம்ஸ்காரம் பண்ணி அருளினான். இப்படி ஆச்சா. அடுத்தபடியாக பிறவி ஒழுக்கம் முதலானவற்றாலே உயர்ந்த ருஷிகள் அவற்றால் தாழ்ந்த ஒரு வேடனிடம் தர்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவடைந்ததை சொல்லுகிறார் வாக்கியம் 231. ரிஷிகள் என்றால் ஞானத்தை உடையவர்கள். அவர்கள் யார் கேட்டால், ஒரு ஞான குலத்தில் பிறவியிலே தாழ்ந்தவனாயிருந்தாலும் ஞானத்திலே சிறந்தவர்களிடத்தில் போய் ஞானத்தை பெற்று கொண்டார்கள் என்பது ஒரு அர்த்தம். அதை காட்டுகிற ருஷிகள் 4 வேதங்களையும் கரை கண்டவர்களாய் அனைவரையும் மேம்பட்டவர்களான ரிஷிகள் இருப்பார்கள். அத்தகையவர்கள் வேதத்தை கேட்பதற்கு கூட தகுதியில்லாத குலத்தில் பிறந்தவனாய் முற்பிறவியின் நினைவோடு பிறந்தவன் ஆகையாலே முற்பிறவிலிருந்து அறிவில் நழுவதில்லாமையால் முற்பிறவியில் ஞானவானாக இருந்தான். இப்பிறவியிலும் அந்த ஞானம் இன்னும் குறையவில்லை. ஆனால் பிறவி தாழ்ந்த பிறவியாக ஆயிற்று. அப்படி ஒரு தர்மங்களையும் பற்றியும் நுண்ணிய அறிவுடனாயிருக்கும் தர்மவியாதன். தர்மவியாதன் என்றால் அதாவது வேதங்களை அறிந்தவன், தர்மங்களை அறிந்தவன். தர்மவியாதன், வேதவியாதன் என்று வீட்டிற்கு சென்று தாய் தந்தையருக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த அவனுக்கு அவனுக்கு ஓய்வான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்து தாங்கள் அறிய வேண்டிய தர்ம சந்தேகங்களை எல்லாம் அவரிடம் கேட்டு ஐயங்களை போக்கிக் கொண்டார்கள் என்று அர்த்தம். தர்மவியாதன் வியாசலிலே துவண்டு கிடப்பார்களாம். யாரு? ஞானிகள், ரிஷிகள். ஏனால் அந்த ரிஷிகளுக்கு ஏற்படுகின்ற சந்தேகத்தை பிறவியிலே தாழ்ந்தவனாயிருந்தாலும் தந்தைக்கு கைங்கரியம், தாய் தந்தையருக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற அந்த சிஸ்ரூஷை தர்மத்தினாலே அவனுக்கு ஞானி என்று பெயர். அப்படிப்பட்ட ஞானியிடம் வரிசையிலே நின்று காத்து கிடந்து தர்ம சந்தேகங்களை தெளிவு பெற்றார்கள். கஸ்தித் ஜிஜாதி பிரவரோ வேதாத்யாயி தபோதனஹ தபஸ்வி தர்மசீலஸ்ய கௌசிகோ நாம பாரத சாங்கோபனிஷதான் வேதாநதீரே த்விஜிசத்தமஹ சப்ருஷமூலே கஸ்மிஞ்சித் வேதானுச்சாயன் ஸ்திதஹ உபரிட்டாஜ விருக்ஷஸ்ய பலாகாவ்யலீயத தபா புரீஷமுத்ரிட்டம் பிராமணஸ்ய ததோரசீஹி என்பது பாரதத்திலே வருகின்ற ஒரு ஸ்லோகம். வேதத்தை ஓதியவரும் தவத்தை செல்வமாக உடையவரும் சாத்விகரும் தர்மத்தை ஒழுக்கமாக உடையவரானும் கௌசிகர். இந்த கௌசிகர்னு ஒருத்தர் வேதத்தை ஓதியவர், தவத்தை செல்வமாக உடையவர், தபோதனர். தபோதனர்னு சொல்லணும். தபோதனர் செல்வ தபத்தை செல்வமாக உடையவர். அப்படி சாத்விகர் தர்மத்தை ஒழுக்கமாக உடையவருமான கௌசிகன் என்னும் பெயருடைய அந்தணர் தலைவர் ஒருவர் இருந்தார். அந்தணர் தலைவர் தலைவரும் அங்கங்களும் உபாங்கங்களும் உபனிஷத்துக்களோடு கூடிய வேதங்களை கற்று உணர்ந்தவர். அவர் ஒரு சமயத்தில் மரத்தடியில் வேதம் ஓதி கொண்டிருந்தார். இது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை காட்டுறார். வேதம் ஓதி கொண்டிருந்தார். யாரு? இந்த கௌசிகன் என்கிற பிராமணர். வேதத்திலே கரை கண்டவர், தர்மத்திலே நிலந்தவர், சாந்தமானவர், எல்லாம் சரி. அப்போ மரத்தின் மேலே இருந்து ஒரு பெண் கொக்கு எச்சமிட்டதாம்.
எச்சமிட்ட உடனே அதனால் அந்த அந்தனுடைய மார்பில் கொக்கினுடைய எச்சம் வீழ்ந்தது. அது எச்ச துப்பித்து. அந்த எச்சம் வீழ்ந்ததை கண்டு கோபம் கொண்ட கௌசிகன் அதை கடுமையாக பார்த்தவுடன் அது இறந்து வீழ்ந்தது. அதாவது பிராமணனுடைய பார்வை அப்படிப்பட்ட பார்வைன்னு புரிஞ்சுக்கணும். அது வீழ்ந்தது. அதை கண்டு வருந்தி ஐயோ, இப்படி காமக்ரோதங்களுக்கு வசப்பட்டு தவறான செயலை செய்து விட்டோமே என்று பலமுறை சொல்லிக் கொண்டு அருகில் இருந்த ஒரு கிராமத்திற்கு பிச்சை எடுக்க போனார். இந்த ரிஷியெல்லாம் இந்த பிராமணர் எல்லாம் தினந்தோறும் உஞ்சவிருத்தி செய்துதான் பிழைக்கணும்னு சொல்லியிருக்கு. அன்னைக்கு சாப்பாடுக்கு உண்டான சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அதுக்காக உஞ்சவிருத்திக்கு போனார் ஒரு கிராமத்துக்கு. முதலில் ஒரு வீட்டுக்கு பிச்சை எடுக்க சொன்னார். பிச்சை கேட்டால் அந்த வீட்டு மனையால் சிறிது நேரம் வருகிறேன் என்று சொல்லி சென்றாள். அதற்கு அடுத்தபடியா இப்படி ஒவ்வொரு வீட்டை அலம்பி கொண்டு வரும்பொழுது ஒரு வீட்டில் கைகாலை அலம்பி கொண்டு பிச்சை கொண்டு வருவதற்கு முன்னே அவளுடைய கணவன் மிகுந்த பசியுடன் வீட்டிற்கு வந்தான். இந்த பிராமணர் வாசலில் உட்கார சொன்னார். பிராமணர் வாசல் திண்ணையில் உட்கார்ந்துருக்கார். இவள் போனால் உள்ள போய் சாதம் பிரசாதம் எடுத்துட்டு வரலாம், கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வருவதற்குள்ளே அவர் கணவர் வந்துட்டார். அந்த கணவருக்கு மிகுந்த பசி வந்துடுத்து. உடனே அவள் மிகுந்த பதிவிரதையாகையாலே அந்த கௌசிகனுக்கு பிச்சை கொண்டு வருவதை விட்டு தன் கணவனுக்கு கைங்கரியம் செய்யும் காரணத்தாலே கௌசிகன் நிற்பதை மறந்து நீண்ட நேரம் தாமதித்து வந்தாள். பிறகு நிற்பதை கண்டு நடுங்கி பிச்சை கொண்டு வந்தாள். அப்போது கௌசிகன் கோபம் கொண்டு இவ்வளவு நேரம் என்னை நிற்கச் சொல்லி தாமதிப்பானேன் என்று கேட்டார். அவள் அவரை சமாதானப்படுத்தி இதை பொறுத்தருள வேணும், அடியேன் பர்த்தாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வர வேணுங்கிறதுக்காக நான் வரவில்லை, அதனால லேட்டமாயிடுது என்று சொன்னாள். அப்போ அதற்கு அந்தணன் சொன்னான், உனக்கு கணவனை உபசரிப்பதே வேண்டுவது, அந்தணர்கள் விஷயத்தில் மரியாதை இல்லையே என்று கடுமையாக கோபமாக பேசுகிறார். அகமாயினாலே என்னை அவமரியாதை செய்யக்கூடாது என்றார். அப்ப அவ சொன்னா, சுவாமி, அடியேன் வேத வித்துக்களை அந்தணர்களுடைய சொரூபம் நன்றாக அறிவேன். அவருடைய வாக்கியம், அவருடைய வசனம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்வு எல்லாம், அவருடைய மதிப்பு எல்லாம் அறிவேன். ஆனாலும் அடியேனுக்கு பர்த்தாவுக்கு கைங்கரியம் பண்றதுங்கிறது தான் அடியேனுக்கு ஏற்பட்ட தர்மம், ஸ்வதர்மம். அப்படிப்பட்ட தர்மத்தை அடியேன் செய்து வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே சமாதானமாகல. உடனே அவள் சொன்னாள், क्रोधशत्रु शरीरस्थो मनुष्याणां द्विजोत्तमा ಯಕ್ರೋಧಮೋಹಾದ್ಯೌ ಜಯತಿ தம் தேவா பிராமணம் விதுஹு. பிராமண சிரேஷ்டரே இட்டு பாரதத்தில் வரக்கூடிய ஒரு உபமான கதை. அதாவது கோபமும் மோகமும் ஆகிய இரண்டும் எதிரிகளும் சரீரத்திலேயே உள்ளன. அப்படிப்பட்ட முதலானவளை சொல்லி அவள் சொன்னா. அப்போ அவள் கேட்கிறா, சுவாமி, நீர் காட்டிலே போகும்பொழுது ஒரு பசு, அதாவது ஒரு கொக்குனுடைய எச்சம் விழுந்ததுன்னு அதை சபித்தீரே, அது எனக்கு தெரியும்னா. என்னடா அது, நான் காட்டிலே நடந்த விஷயம், அது என்னோடு போயிற்று. காட்டிலே கொக்கு எச்சமிட்டது, அதை நான் பார்த்து அதுக்கு தண்டனை கொடுத்தேன், அது பஸ்பமா போச்சு. அது இவளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அந்த பதிவிரதா தர்மம் என்கிற கைங்கரியம், அந்த தர்மம் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது என்று கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று ஒரு வார்த்தை கூட சொல்வது உண்டு. அதுபோல இவள் சொன்னால், அப்படி நீரும் தர்மம் அறிந்தவர், வேதாத்தியங்களில் ஈடுபட்டவர், ஆனாலும் இப்படி அது அப்படி இருக்கும் பொழுது தாய் தந்தையரை கைங்கரியம் கொண்டவராய் புலன்களை வற்றவருமான வேடர் குலத்தில் பிறந்திருந்தாலும் மிதலில் இருக்கிற ஒருவர் உமக்கு தர்மங்களை சொல்வார் என்று அந்த அந்தணரும் உகந்தார். அந்த பிள்ளை பிகும் துரித்து அங்கிருந்து மிதலைக்கு சென்றார். அங்கே சில விஷயங்களை கேட்டறிந்த தர்மவியாதன் என்கிற ஒரு பிராமணன் அப்படி ஒரு வனத்திலே பிக்ஷைக்கு போக அங்கே இருக்கக்கூடிய பெண்மணி மிதிலா நகரத்திலே தர்மவியாதன் என்கிற ஒரு வேடன் இருக்கிறான். அந்த வேனிடம் சென்று சில தர்மங்களை அறிந்து கொள்ளும் என்று பிராமணோத்தமரான இவருக்கு அந்த பெண் பிள்ளை சொல்ல, இவரும் மிதிலைக்கு நந்து வருகிறார். மிதிலே இருக்கக்கூடிய ஒரு பிராமணன் வேதவியாதன், தர்மவியாதன் என்று அவனுக்கு திருநாம். இந்த பிராமணோத்தவரான
திருந்தி பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அங்கே மிதிலை நகரத்திற்கு எழுந்தருள்கிறார். அந்த மிதிலை நகரத்திலே பார்த்தால் அவர் வீட்டு வாசலில் பல பேர் தவம் கிடக்கிறார்கள். அவருடைய யோசனைகளை கேட்க, அவருடைய உபதேசங்களை கேட்க. அப்படி வருகின்ற பொழுது இவர் முறை வந்தது. இவர் முறை வந்த உடனே அந்த தர்மவியாதரை பார்த்து, வேடரை பார்த்து கேட்கிறார், அறிவாளிய வேடர் தலைவரே, பஞ்சகானி பவித்ராணி சிட்டாச்சாரேஷு நித்யதா ஏதத் மகாமதேவ்யாதத் பிரபப்ரீயதா சதம். வேடர் தலைவரே, அறிவாளியான வேடர் தலைவரே, அடியனுக்கு சில சந்தேகங்கள் உண்டு, அதை தேவரையர் தீர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, உமக்கு எதிலே சந்தேகம் வருகிறது என்று அவரும் கேட்க, அதாவது நல்லோர்களின் ஆச்சாரங்களில் எப்போதும் பரிசுத்தமான 5 ஒழுக்கங்கள். ஆச்சாரம் என்று சொன்னால் ஒழுக்கம் அர்த்தம். ஆச்சாரம் என்றால் என்ன? நல்நடத்தை. அப்படி எத்தனையோ விதமான ஆச்சாரங்கள் இருக்கு. அதிலே பரிசுத்தமான ஆச்சாரங்களில், நல்லோர்களின் ஆச்சாரங்களில் பவித்திரமானதும் உயர்ந்ததும் கடைபிடிக்க சற்று சிரமமானதுமான ஒழுக்கங்களை நீ நமக்கு உபதேசிக்க வேணும் என்று கேட்க, அதற்கு அவர் யஜ்ஞோதானம் தபோவேதாக சத்யஞ்சத்விசத்தமஹாம் பஞ்சைதானி பவித்ராணி சிட்டாசரேஷு நித்யதா. இது பாரதத்திலே வருகின்ற ஒரு ஸ்லோகம். இந்த தர்மபுத்திரருக்கு மார்க்கண்டேய மகர்ஷியினாலே சொல்லப்பட்ட இந்த விஷயம், அதை உதாரணமாக எடுக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். பாரதத்திலே தர்மபுத்திரருக்கு இந்த மாதிரி தர்மவியாதன் என்கிற ஒரு வேடர் தலைவன் அந்த பிராமணருக்கு உபதேசித்தார் என்று 13 அத்தியாயங்களினாலே, அதாவது 200 அத்தியாயம் தொடங்கி ஆரண்ய பருவத்திலே 200வது அத்தியாயம் தொடங்கி 13 அத்தியாயங்களே விரிவாக இவருடைய உபதேசங்களை எல்லாம் சொல்லுகிறார் என்று தர்மபுத்திரருக்கு மார்க்கண்டேயன் சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் அமைகிறது. அதிலே யஜ்ஞாதானம் தபோவேதாக சத்யஞ்ச த்விஜத்தமா அப்படின்னா த்விஜசத்தமா என்றால் இருபிறப்பாளர், உயர்ந்தோர்கள், அதாவது தாயின் வயிற்றிலே ஒரு பிறப்பும், யஜ்ஞோபவித தாரணம், காயத்ரி உபாசனம், காயத்ரி மந்திர முதலானவர்கள் 2வது விஷயம். ஆக இருபிறப்பாளர்னு தமிழில் சொல்லலாம். சமாசனமாகிறவர்களும் இருபிறப்பாளர்கள் தான். ஒரு பிறப்பு வயிற்றிலே, தாயின் வயிற்றிலே பிறப்பு, மற்றொரு பிறப்பு அவர்கள் ஆச்சாரியனை ஆச்சாரியனை அடைந்து சமாசனம் பண்ணி கொண்டு அவர்களுக்கு காயத்ரி உபதேசம், இங்கே ரகஸ்வத்திரே உபதேசம், அங்கே ஹோமங்கள் வளர்த்து யாகங்கள் வளர்த்து யஜ்ஞோபவீத தாரணம். இங்கே இவர்களுக்கு ஸ்ரீவைஷ்ணவ லட்சணமான சங்கு சக்கரங்களை தரித்தல். அங்கு காயத்ரி உபதேசம், இங்கு ரகசியத்திரய உபதேசம். அங்கேயும் அக்னி, இங்கேயும் அக்னி. ஆக இவர்கள் இருபிறப்பாளர்கள். ஆக இது ஒரு பிறந்த நாளாக சமாசனைத்து சொல்லுகிறார்கள் நம்முடைய முன்னோர். அப்படி இருபிறப்பாளரான யஜ்ஞோதானம் தபோவேதாக, யஜ்ஞம் தானம், அதாவது யாகம், தானம், தவம், வேதம், சத்தியம் என்கிற 5. யாகம் என்றால் என்ன? ஒரு பலனை குறித்தோ ஒரு உத்தேசத்தை குறித்தோ செய்கின்ற வேள்வி, அந்த யாகம். அதற்கு பிறகு தானம். தானம் என்றால் என்ன? பிறர் பெருமைக்காகவோ அல்லது சில பேர் தானம் பண்ணா பெருமைக்காக பண்ணுவான். சில பேர் தானம் பண்ணவா யாருன்னே தெரியாமலேயே காரியம் நடந்துட்டு இருக்கும். ஒன்றுமில்லை, ஒரு சாதாரணமான ஒரு கோவிலில் ஒரு சம்பரோஷனம் பண்ணியிருப்பான், 10 லட்சம் 20 லட்சம் செலவழித்து தனியாக வராள். அவன் பெயர் யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கே ஒரு சின்ன டியூப்லைட் வாங்கி போட்டுட்டு உபயம் இந்த குடும்பத்தார் அப்படின்னு ஒரே ஒரு டியூப்லைட் தான் வாங்கி போட்டான் இவன். அது ஒரு புகழுக்காக, ஒரு பெயருக்காக, ஒரு நாம் பெருமைக்காக செய்கின்ற காரியம். அப்படி அல்லாமல்
கொடுத்தது தெரியாமல் இருப்பதும் எந்த பிரதிப்பிரயோஜனமும் எதிர்பாராமல் செய்வதும் தானம். அடுத்தது தவம். தவம் என்றால் என்ன? இந்திரியங்கள், வெளியிந்திரியங்கள், உள்ளிந்திரியங்கள் முதலானவைகளெல்லாம் அடக்கி அந்த ஒரே பொருளை தியானித்து அந்த பொருளை அந்த இலக்கை அடைவதற்கு பயன்படுகின்ற ஒரு சாதனம் தவம். அதைத்தான் ஆழ்வார் சொல்றார். திருப்பான ஆழ்வார் உபதேசமாக தம்முடைய அமரநாதி பிரான்ல என்ன மாதவம் செய்தனன் கொலறியேன், அப்படி இல்லை, என்ன கோரமாதவம் செய்தனன் கொலறியேன் அரங்கத்தம்மான். தவம் நான் பண்ண வேண்டியிருக்க அவன் பண்ணினான். இதற்காக, என்னை பெறுவதற்காக. தவம் அல்ல, தவம் பண்ணினான். அதாவது இடைவிடாமல் நீரிலே நின்றும் நெருப்பிலே நின்றும் இப்படி காய்கிழங்குகளை தின்றும் இப்படி மழையிலே நனைந்தும் வெயிலிலே காய்ந்தும் இப்படி பண்ணுகின்ற தவங்களை எம்பெருமான் என்னை பெறுவதற்காக செய்தான் என்கிறார் ஆழ்வார். என்ன கோரமாதவம் செய்தனன் கொல் அறியேன், அரங்கத்தம்மான் என்ன கோரமாதவம் செய்தனன் கொல் அறியேன் என்று அன்வய व्यதிரேகங்களாலே விரைவாச்சான் பிள்ளை அவ்விடத்திலே அர்த்தம் காட்டுகிறார். அப்படி தவம். அடுத்ததாக எல்லாவற்றிற்கும் பரம பிரமாணமான வேதத்தை கற்றுக்கொள்ளுதல். வேதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டுமானால் சாதாரணமாகவே வேதத்தினுடைய கிளைகள் பல கிளைகளிலே ஒரு கிளையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 8 வருடங்கள் அவன் பயின்றிருக்க வேண்டும். 8 வருடங்கள் ஒரு ஆச்சாரியன்ட்ட உட்கார்ந்துட்டு அவன் சொல்ல இவன் சொல்ல மறுச்சொல் சொல்ல இப்படியாக வேதாத்தியனம் பண்ண வேண்டும். அதற்கு பெயர்தான் அப்படிப்பட்ட பிராமாணிகமான சர்வ பிரமாணமான பிராமாணிகமான வேதம். அதுக்கு அடுத்தது சத்தியம். சத்தியம் என்றால் உண்மை, நிலை பெற்றது. ஆக இந்த 5 வித விஷயங்கள் தான் நல்லோர்களின் பரிசுத்தங்களான ஆச்சாரங்கள் என்று. இந்த பரிசுத்தமான ஆச்சாரங்கள் இவை 5 தான். எது? யாகம், தானம், தவம், வேதம், சத்தியம் என்கிற 5 பிரதான அர்த்தங்கள் தான் ஆச்சாரங்களிலே சிறந்தது என்று தர்மவியாதர் சொன்னதாக தர்மபுத்திரருக்கு மார்க்கண்டேயர் சொன்னார். இந்த நிகழ்ச்சியை காட்டியது அந்த பெண் பிள்ளை. யாரு? அங்கே பிக்ஷை எடுக்க போன இடத்திலே சொன்னாலும் நீர் மிதிலையை சென்று கிட்டும், அங்கே ஒரு இருக்கிறார், வேடர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்டுக்கணும். அவளை சொல்லி அவள் சொன்னதாக இது அத்தனையும் நடந்ததாக அதை காட்டுகின்ற அற்புதமான அப்படி மட்டுமில்லை, இவர் மட்டுமல்ல, இப்படி பலரும் வேடர் வீட்டுக்கு வந்து பல தர்ம சந்தேகங்களை போக்கி கொண்டார்கள் என்று பல இடங்களிலே பல தர்மாத்மாக்கள் காட்டப்படுகிறது என்று அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். அதாவது பிறவியிலே தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் ஞானச்செறிவு உடையவர்களாக இருந்தால் அவரிடம் சென்று ஞானத்தை பெற்று கொள்ளலாம் என்பது இந்த வாக்கியத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக அதிலேயே இன்னும் தொடர்ந்து பேசுகிறார். பிறவி முதலானவற்றால் உயர்ந்தவர்களுக்கு அவற்றால் தாழ்ந்தவர்கள் அறிவாளிகளாயிருந்தால் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அறிய வேண்டிய விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று நிரூபித்தார். அதற்கு மேலே யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்தேவ வேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகத்தனுவர்த்ததே. இது கீதையில 3ஆம் அத்தியாயத்தில் கண்ணன் பெருமான் சொல்லுகின்ற அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதாவது சாமானிய ஜனங்களை இசைய வைக்கும் வழியாகிய லோக சங்கிரகம். லோக சங்கிரகம் என்றால் உலகத்தை உஜ்ஜீவிப்பதற்கு அடையக்கூடிய வழிகள். அதை ஒன்றையே கருத்தில் கொண்டு தர்மத்தையே செய்வது தக்கது. லோகக்ஷேமார்த்தமாக லோகத்தை திருத்துவதற்காக நாம் ஏன் தர்மங்களை கை கொள்ள வேணும், ஏன் தர்மப்படி நடக்க வேணும் அப்படி என்றால் நம்மை பார்த்துத்தான் நம்முடைய வழிமுறைகள் தர்மத்தை பின்பற்றும். நாம் அப்படி இருந்து விட்டோம், அப்படி இப்படி என்று இருந்து விட்டோமானால் நம்மை பின்பற்றுபவர்கள் நம்மை கேள்வி கேட்கின்ற இடத்திலே நாம் நின்று விடுவோம். ஆகையினால தான் நம்மளாம் என்ன சொல்கிறோம், யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹா,
எது எது ஆச்சாரங்கள் சொல்லப்படுகிறதோ அவைகளில் எவர்கள் சிறந்தவர்களோ அவர்களை பின்பற்றி அந்த தலைமுறைகள் அந்த வழிமுறைகள் வரக்கூடும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கௌரவமாக நடந்துக்கணும், நம்ம நடத்தி காட்டணும், நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம ரோல் மாடலாக இருந்து நம்மை பின்பற்றி வருகின்ற சந்ததியருக்கு நாம் ஆச்சாரத்தை காட்டி கொடுக்க வேண்டும். கோபம் வரும், எரிச்சல் வரும், அலட்சியம் வரும், எல்லாம் வரும். ஆனாலும் நம்முடைய தர்மத்தை நாம் விடக்கூடாது. செம்மட்டியால் ஒரு தங்கம் உருவாகணும், இல்லை ஒரு கொத்தனார் இருக்காளே அது உருவாகணும்னா அது எத்தனை அடி வாங்கிறது? அது அடி வாங்கி தான் அது ஷேப்புக்கு கொண்டு வரான். அது எழுது கத்துமா? ஏன் அடிக்கிற என்று வளைஞ்சு போகுமா? வளைஞ்சு போனாலும் திருப்பி எடுத்து காய்ச்சி எடுத்து அடிப்பான். ஆக இந்த ஆசாரி தச்சன்கள் எவ்வளவு கட்டப்பட்டு ஒரு இரும்பை உருவாக்குகிறார்கள். அதுபோலே பலவிதமான இடைஞ்சலுக்கு பிறகும் கூட நம்முடைய தர்மத்தை நாம் விடக்கூடாது. நாம் சொல்ல வேண்டிய கடமையை சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்று அது மட்டுமல்ல, இவர்களே செய்யவில்லை என்றால் யாரு? இந்த முன்னோடியாக இருக்கக்கூடிய வேண்டியவர்கள் அவர்களே செய்யவில்லை என்றால் பிற்பாடவர்களுக்கு எப்படி அவர்கள் செய்ய தோன்றும் என்று இந்த கீதையினுடைய அர்த்தமாக சுவாமி கீதா பாஷ்யத்தில் சுவாமி எம்பெருமானார் காட்டுறார். அப்படி அந்த சிறந்தவன் அக்கருமத்தை எவ்வளவினதாக செய்கின்றாரோ சாமானிய ஜனங்களும் அப்பிளவதாகவே அனுஷ்டிக்கிறது என்று கண்ணனும் கீதையில் உபதேசித்தான். அதாவது இவர்கள் எப்படி உபதேசிக்கிறார்கள், இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதற்கேற்றாற் போல பின்னாடி இருக்கிறவர்கள் வர்க்கங்கள் வம்சங்கள் வரும். ஆகையினால்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம நடந்து காட்டணும் என்கிறது கண்ணன் பெருமானுடைய கீதை. அதாவது என்ன அர்த்தம்? அப்போ கீழே அதாவது ஞானத்திலே அறிவுடையவர்களாக இருந்தால் அவருடைய குலத்தவராக இருந்தாலும் சரி, நல்லொழுக்கம் இல்லாதவராக இருந்தாலும் சரி அவரிடம் சென்று கேட்கலாம் என்று சொன்னார். இப்போ அடுத்தது என்ன சொல்றார்? எதிரேகத்தில் அன்வயத்தில் என்ன சொல்றார்? அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரத்தை விடக்கூடாது என்று கண்ணன் பெருமான் கீதையிலே சொன்னதை இங்கே எடுத்து காட்டுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். அதற்கு மேலே தானும் அதன்படியே நடந்து கொண்டதை அருளி செய்கிறார் 232 வாக்கியத்திலே. வெறுமை சொல்லிட்டு போகிறது மட்டுமல்ல, நம்முடைய பூர்வாச்சாரர் எதையுமே வெறுமை வாயளவிலே சொல்லி போகிறவர்கள் அல்ல, அதன்படி நின்று அதை நடத்தி காட்டி நம்மளையும் உய்விக்க வந்தவர்கள் அல்லவா ஆச்சாரிய சிரேஷ்டர்கள். ஆகையினால்தான் அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார், அனுஷ்டானத்திலையும் காண்பிச்சார். வாக்கியம் 232. ஸ்ரீகிருஷ்ணன் பீஷ்மத்ரோணாதிகள் கிரகங்களை விட்டு ஸ்ரீ விதுரர் திருமாளிகையில அமுது செய்தார். இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். மகாபாரதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சுருக்கி ஒரே வரியிலே காண்பிச்சார். இதற்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கு, பின்னாடி சில விஷயங்கள் இருக்கு, இது ஒரு விஷயம் இருக்கு. ஆக மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? விதுரர் திருமாலிலே கிருஷ்ணன் புஜித்தான், அதில் ஒன்றும் ஒரு வார்த்தை ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதை சேர்த்து அனுபவிக்கக்கூடிய அந்த இடம் பொருள் ஏவல், அதை இடம் சுட்டி பொருள் தருக என்று ERS என்று ஸ்கூலில் வைப்பாளரும். அது மாதிரி வெறுமை இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் மட்டும் சொல்லல மாமுனிகள். இதற்கு முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது இந்த ஸ்லோகத்தை சேர்த்து சொல்றான். கண்ணன் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் அவதரித்தான். எந்தெந்த தர்மங்களை நடத்தி காட்டுவதற்காக. ஆச்சரதி சிரேஷ்டா அப்படின்னு கீழே சொன்னானோ அது மாதிரி தர்மங்களை நிலைநிறுத்துவதற்காகவும் தர்மங்களை அனுஷ்டித்து காட்டுவதற்காகவும் கண்ணனின் பெருமான் அவதாரம் பண்ணினான். நமக்கு எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாத் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லது தர்மத்தினுடைய வழியே நடத்தி காட்டுவதற்காக அல்லது தர்மத்தை சொல்வதற்காக, இது தர்மம் என்று சொல்வதற்காக.
எங்கே பார்த்தோம்? பல இடங்களில் பார்க்குறோம். 2 சேனைகள் யுத்தம் ஆரம்பிச்சிடுத்து. யுத்தம் ஆரம்பிக்க தேதி குறிச்சாச்சு. 2 சேனைகளும் நிற்கிறது. 2 சேனைகள் நடுவே இவன் சாரதியாய் நின்றான். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அப்போ ரதியாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் கண்ணன் பெருமானை என்ன சொன்னான்? இந்த 2 உபய சேனையோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. 2 சேனைகளுக்கு நடுவே தேரை கொண்டு நிறுத்து. இப்போ ஆர்டர் போடுறவன் யாரு? நியமனம் பண்றவன் யாரு? அர்ஜுனன். இப்போ நியமனத்தை மேற்கொண்டு நிறுத்துபவன் எவன்? அதாவது இதுல என்ன தெரியுது? எஜமானன் தொண்டன் என்கிற போர்வையிலே அவன் ரதியாகவும் இவன் சாரதியாகவும் இருந்து உபய சேனையோர் மத்தியே என்று 2 சேனைகளுக்கு நடுவே கொண்டு நிறுத்துன்னு சொன்ன உடனே நிறுத்தினான் அல்லவா? அதுல நமக்கு என்ன தெரியறது? எஜமானன் ஒரு காரியத்தை சொன்னான், ஆனால் அதை கண்ணை மூடிக்கொண்டு நாம் செய்ய வேணும். ஏன்னா அவன் இட்ட ஆணை, நம்முடைய நல்லது தீயது எல்லாம் அவனுக்கு தெரியுமல்லவா எஜமானனுக்கு என்று அர்த்தம். அதுக்கேற்றார் போலே அப்படி தர்மத்தை ஆதரிக்க வந்தான். லோக சங்கிரகம். இந்த லோக சங்கிரகம்ங்கிற வார்த்தையை 2 இடத்துல காட்டுறார் மாமுனிகள். லோக சங்கிரகம் அப்படின்னால் என்ன? உலகத்தின் உயர்வு. இந்த உலகத்தின் உயர்வுன்னா அது உலகத்தில் உள்ளாருடைய உயர்வு, ஜனங்களுடைய உயர்வுக்காக. அப்படி லோக சங்கிரமேவாபி சம்பஸ்யத் கர்த்தும் அர்ஹசி. கீதையில கண்ணன் பெருமான் சொல்ற வார்த்தை லோக சங்கிரகமேவாபி. அபி நான் லோக சங்கிரகமே, லோக சங்கிரகத்திற்காக உலகோர்கள் உயர்வதற்காகவே சம்பஸ்யது கர்த்தும் அர்ஹசி சில காரியங்களை நான் செய்தாக வேண்டும். ஏனென்றால் நானே செய்யவில்லை என்றால் கண்ணனே பண்ணல என்று பழியை தூக்கி நம்ம மேல போடுவான், கண்ணன் மேல போடுவான். போதுவார் போற்றலும் தூற்றலும் சொல்ல போனோம். அது மாதிரி இல்லை, கண்ணன் தலையில போடுவான். அவனே பண்ணல, அப்படியே தர்மத்தை வந்தான், அவனே பண்ணல, நான் எதுக்கு போனோம் அப்படின்னு லோகத்தில் இருக்கிறவர்கள் எதுடா சாக்கு. அதாவது நம்ம ஊரில் என்ன வழக்கம்னா பிராயச்சித்தையே ரூல் ஆக்கிடுவோம். இது மாதிரி பண்ணால் தேவலான்னு சொன்னால் அதுதான் ரூல் ஆக்கிடுவோம். அப்படி கண்ணனம்பெருமான் நடத்தி காட்டுவதற்கு அவதரித்தான். சாமானிய ஜனங்களை இசைய வைக்கும் வழியாக லோக சங்கிரகம் 2 சொன்னா உஜ்ஜீவிக்கத்திற்காக, அதாவது சகல ஜனங்களும் தர்மத்தை கடைபிடித்து தர்ம வழியிலே நின்று உயர்வதற்காகவும், மற்றொன்று என்ன? சீர்திருத்துவதற்காகவும். எல்லாம் தெரியும், ஆனால் அவர்களை சீர்திருத்தத்திற்கு ஒருத்தர் வேணுமோனா, யாருக்காவது ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கணுமோனா, சீர்திருத்தத்திற்கு ஒருத்தர் இருக்கணுமோனா, அந்த சீர்திருத்தவாதியாகவும் கண்ணன் பெருமான் தன்னுடைய காரியங்களை பண்ணான். அப்போ உலகம் உய்வதற்காக சாஸ்திரங்களை கொடுத்தான், கீதையாக சாஸ்திரத்தை கொடுத்தான், தர்மத்தை தான் நடத்தி காட்டினான். தான் தர்மத்தை நடத்தி காட்டியதை நீங்களும் அனுசரியுங்கள் என்று நமக்கு கர்மத்தையும் விதித்தான் அல்லவா? அப்படி ஞானியானாலும் உலகினர் பின்பற்ற வேண்டும் என்பதை பார்த்து வர்ணாசிரம தர்மங்களை, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டு வந்துருக்கேன். அவரவர்களுக்குரிய வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டித்து செய்ய வேணும். தர்மம் மாறினால் அங்கே அதர்மம் மிகும். வர்ணாசிரம தர்மங்கள் என்று நான் சொல்றது அவர்களுக்குரிய வேதமோதுதல், வேதமோதிவித்தல், ராஜ்ய பரிபாலனம் பண்ணுதல், இவைகளெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு தர்மம், அவர்களுக்கு உண்டான தர்மங்கள். 4 எப்படி ஆச்சாரியத்திலே அழ்மாள் பெருமாள் நாயனார் காட்டார். 4 யுகத்திலேயும் 4 தர்மங்கள். சதுர்விதமான என்று 15வது சூத்திரத்திலே கிட்டத்தட்ட 25-26 நாள் காட்டுகிறார். கலியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கிருதயுகம் என்று 4 யுகத்திலே எம்பெருமானுடைய நிறமும் 4 யுகத்திலே தர்மங்களும், ஒவ்வொரு யுகத்திலே எம்பெருமானை பெற வேண்டுவதற்கு என்னென்ன தர்மங்கள் கடைபிடிக்க வேணும் என்றும் இப்படி பலவையாக காட்டித் தருகிறார் அல்லவா? அதுபோல இதுதான் வேதத்தினுடைய சாரம். வேதத்தினாலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அர்த்தம் இது. அதிலே 4 தர்மங்கள், 4 வர்ணாசிரம தர்மங்கள். அதாவது பிராமணன்
க்ஷத்திரியன், வைசியன், 4ஆம் வகையானவன். இவர்களுக்கு என்ன தர்மங்கள்? 4 வகைப்பட்டவர்களுக்கும் 4 விதமான தர்மங்கள் இருக்கு. அந்த வர்ணாசிரம தர்மங்களை விட்டு நகரக்கூடாது. அது தன்னையும் அழிக்கும், தன்னுடைய வம்சத்தாரையும் அழிக்கும் என்று கண்ணன் பெருமான் கீதையில காட்டுறான். அப்படி வர்க்கத்து வர்ணாசிரம தர்மங்களை நன்றாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று உபதேசித்தான். வெறும் உபதேசம் மட்டும் பண்ணானா? யதிக்யகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்யதந்திரிதா மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. ஏ அர்ஜுனா, சர்வேஸ்வரன நான் அவதாரத்திற்குரிய, இந்த அவதாரம் எதற்காக பண்ணினேனோ அவதரித்த குலத்திற்குரிய, கத்திரிய குலத்திற்கு அவதரித்தவன் அல்லவா? ஆனால் கத்திரிய குலத்தில் பிறந்தவன் யாதவ குலத்திலே போய் பெயர் பெற்றான் அல்லவா? அப்படி தான் அவதரித்த குலத்திற்குரிய கர்மங்களில் ஒருபோதும் சோம்பல் இல்லாமல் நிலை நில்லாமல் இருந்தேனாகில் சாமானிய மனிதர்கள் எல்லா படியாலும் என் வழியையே பின்பற்றி விடுவார்கள். சோம்பேறித்தனம், ஒரு காரியத்தை செய்வதற்கு சோம்பேறித்தனம், இது செய்யாட்டா என்ன என்கிற ஒரு அலட்சியம். இப்படி சோம்பேறித்தனமும் அலட்சியமும் கவனக்குறைவும் இவைகளெல்லாம் காரணங்கள். அப்படி நானே இருந்து விட்டேன். ஆனால் என்னை பின்பற்றுகள் எப்படி பின்பற்றுவார்கள்? அதனாலே என் ஒழுக்கத்தை பின்பற்றும் இவ்வுலகினர் கர்மம் செய்யாமல் அழிந்து விடுவார்கள். சிட்டகுலங்களின் கலப்பை செய்தவனாகவும் நான் ஆகிவிடுவேன் என்றும், அதனாலே இந்த ஜனங்களை பிற்காலத்திலே உயர்வற்றவர்களாக ஆக்கி விடுவேன் என்று நான் எனக்குரிய கர்மத்தை சோம்பலில்லாமல் கை கொள்ளவில்லை என்றால் எல்லா மனிதர்களும் என் வழியை பின்பற்றுவார்கள் என்று கூறியபடியே தான் பிறர்க்காக தனக்குரிய தர்மங்களை அனுஷ்டிக்கும் இயல் உடையவன் அன்றோ கண்ணன். இத்தகையவன் பாண்டவர்களுக்காக துரியோதன சபைக்கு சென்றான். முதல் நாள் எல்லாரும் கூடினான். யாரு? தர்மபுத்திரன், பீஷ்மன், நகுலன், சகாதேவன், இவா கிருஷ்ணன், திரௌபதி, இவா எல்லாரும் உட்காந்து கூடி சபை பேசுறார். 13 வருடங்கள் வனவாசம் முடிஞ்சது. 14வது வருஷம் அக்ஞாசவாதம் முடிஞ்சது. இப்போ துரியோதன சபைக்கு போய் ராஜ்யத்தை பெற்று வர வேணும் என்று முடிவு பண்ணினான். அப்போ யார் அனுப்பலான்னு யோசனை பண்ணினான். முடிவு பண்ணினா எல்லாரும் பேசினான். கண்ணன் தான் சரியான தூதன் என்று கண்ணன் கழுத்திலே ஓலை கட்டினான். அப்போ தர்மபுத்திரன்ட்ட கேட்டான். யாரு? கண்ணன். தர்மபுத்திரா, நீ என்ன சொல்ற? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை கண்ணா, எது தர்மமோ அதை செய். எங்களுக்கு போய் அதாவது சமாதானமாக பேசிவிட்டு வா. எங்களுக்கு இருக்கிறது எது தர்மமோ எங்களுக்கு உண்டான சொத்துக்களை கொடுத்து விட சொல், சண்டை கண்டை வேணாம் அப்படின்னு தர்மபுத்திரன் சொன்னான். பீஷ்மன் என்ன சொன்னான்? அப்பா பீமன் என்ன சொன்னான்? அப்பா கிருஷ்ணா, இதெல்லாம் நடக்காத காரியம். அன்னைக்கு சபையில் நான் என்ன பண்ணிட்டேன் விரதம். துரியோதனன் தொடையை கிழித்து அதிலே இருந்து வருகின்ற ரத்தத்தை எடுத்து பாஞ்சாலியுடைய கூந்தல் முடிப்பேன்னு சொல்லியிருக்கேன் அல்லவா? சண்டை வராது போனால் நான் யுத்தம் பண்ண முடியாது. நீ பாட்டு 5 ஊரை வாங்கிட்டு வந்துட்டேன்னா, இல்லை 5 கிராமத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்னா, நாங்கள் இப்படியே தர்மத்தை யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணி சும்மா இருக்க வேண்டியதுதான். நான் போட்ட சபதம் நிறைவேறாது. அப்படி ஒவ்வொருத்தரா சொன்னான். நகுலன் சகாதேவன்ட்ட கேட்டான். கண்ணன் கேட்டான், நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நகுலனும் சகாதேவனும் காலத்தை உணர்ந்த ஒரு பெரிய ஞானிகள். அப்போ அவன்கிட்ட கேட்டான். அவன் சொன்னான், ஏன்பா கண்ணா, நீ எதுக்கு வந்திருக்கியோ அந்த காரியத்தை பாரு. நீ இன்னும் சமாதானமாக பேசி வந்ததுக்காக நீ வரல. துரியோதனாதிகளை இவ்வளவு வஞ்சம் செய்தவர்களை அழிக்கிறதுக்கு தான் நீ வந்திருக்க. அந்த காரியத்தை பாரு என்று சொல்லி திரௌபதி சொன்னா, அண்ணா கண்ணா, தயவு செய்து சமாதானம் பேசிட்டு வந்துடாத, என்னுடைய முடி கட்டணும் அப்படின்னு அவளும் சொல்லிட்டான். இப்போ கிளம்பி வந்துட்டான். எங்கே? இந்த அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டான். அப்படி அஸ்தினாபுரத்திற்கு வந்த உடனே அப்போ மறுநாள் நேரே வந்தான். விதுரன் வீட்டிலே அமுது செய்தான்.
மறுநாள் கார்த்தால சபைக்கு போனான். எங்க? துரியோதன சபைக்கு. அப்போ துரியோதனன் கேட்டான், கண்ணா நல்ல பிராமணாள் வீட்டு சாப்பாடு வேணும்னா துரியோதன் வீட்டில் சாப்பிட்டுருக்கலாம், இல்லை நல்ல க்ஷத்திரிய குலத்து சாப்பாடு வேணும்னா என் வீட்டில் சாப்பிட்டுருக்கலாம். இதையும் விட்டாய் பிறவியிலே தாழ்ந்தவனாகிற விதுரன் வீட்டிலே ஏன் கை நனைத்தாய் என்று கேட்கிறான். அப்ப சொல்றான், பீஷ்மத்ரோணாவதிக்ரம்ய மாம் செய்வ மதுசூதனா கிமர்த்தம் புண்டரீகாக்ஷாத் புக்தம் விஷலபோஜனம் தாழ்குடியில் பிறந்தவர்கள் இடும் அன்னம், அதை புக்தம் உண்ணுதல். கிமர்த்தம், ஏன் அங்கே போய் சாப்பிட்ட அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டான். உடனே கண்ணன் சொன்னா, உன் கேள்வியிலேயே அர்த்தம் இருக்குன்னா, பதில் இருக்குன்னா. இந்த முண்டத்துக்கு ஒன்றும் இல்லை, அகங்காரத்தை தனி வந்து நிற்கிறதா? கிமர்த்தம் புண்டரீகாக்ஷாத், என்னுடைய செந்தாமரை கண்களை உடையவனேன்னு நீ சொன்னியோனோ, அந்த செந்தாமரை கண்களில இருந்து என்னுடைய கடாட்சம் விதுரன் மேலே பட்டுது. கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் விஷல போஜனம், எப்படி பீஷ்மத்ரோணா அதிக்கிரமிய அவர்களை விட்டு மாம் செய்வ மதுசூதனாத் கிமர்த்தம் புண்டரீகாட்சாத் என்று ஞானிகளாய் ஒழுக்கம் உடையவர்களாய் இருந்த பீஷ்மத்ரோணாதிகள் வீட்டை விட்டு எங்கே போனான்? விதுரன் வீட்டுக்கே போனான். அப்படி விதுரன் வீட்டுக்கு போன உடனே அவன் விருந்துண்ண வருவான் கண்ணன் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பீஷ்மத்ரோணர் முதலிய இல்லங்களை விட்டான். கண்ணன் வருவான், நேர பீஷ்ம பிதாமகர் வீட்டுக்கு வருவான், இல்லை துரோணர் வீட்டுக்கு வருவான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் இவாள்லாம் நினைச்சிட்டு இருந்தான், அந்த நினைவை பொய்யாக்கினான். கண்ணன் எங்க நம்ம வீட்டுக்கு வரப்போறான் என்று எதிர்பார்த்து நிச்சயித்திருந்தான், வரமாட்டான் கண்ணன் என்று நினைத்திருந்தான். அந்த வீட்டுக்கு விதுரன் ராமன் கண்ணன் போனான். அப்படி சப்ரம்மை துஷ்ய கோவிந்த ஏதந்துயா பரமம் தனம் கோவிந்தனே. அவன் விதுரனுக்கு கண்ணனின் பெருமான் உள்ளே எழுந்தொழின உடனே அவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, அந்த ஆனந்த மிகுதி. ஏன்னா எதிர்பாராத ஒருத்தர் வந்து நான் மாற்றி கொண்டாருன்னா அது எவ்வளவு சந்தோஷம். அது சாட்சா சர்வேஸ்வரனான கண்ணை பரமாத்மா நாராயணனே நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு ஆனந்தம் அந்த விதுரனுக்கு. அதனால சொன்னானா, அவன் எப்படிப்பட்டவன்? சுத்தமான மனதுடையவன், நல்ல குணமுடையவன், நல்ல குணமுள்ளவன். யாரு? விதுரன். பிறவியிலே தாழ்ந்திருந்தால் கூட அது ஊரார் பார்வைக்கு, ஆனால் எம்பெருமான் பார்வைக்கு அவன் குலத்தை பார்க்கவில்லை, அவனுடைய குணத்தையும் அவனுடைய சுத்தமான ஹிருதயத்தையும் சுத்தமான மனதையும் அவனுடைய ஹிருதயத்தையும் பார்த்து அங்கே பிறவியில் தாழ்வில்லை. பிறவியிலே கண்ணன் பெருமானுடைய கடாட்சத்தினாலே அவன் பிறவி உயர்ந்தவனாக ஆகிறான். என்னதான் பீஷ்மர் துரோணர் முதலானவர்கள் இருந்தாலும் அவர்கள் பக்கல் எம்பெருமான் கிருபை போகவில்லை. ஏனென்றால் அவர்கள் தர்மம் அறிந்தவர்களாய் இருந்தாலும் துரியோதனனுக்கு எடுத்து சொல்லியும் கடைசியிலே துரியோதனன் பக்கமே சாய்ந்தார்கள் அல்லவா, அதர்மத்தின் பக்கமே சாய்ந்தார்கள் அல்லவா. திரௌபதியின் துகிலுரித்த பொழுது பீஷ்மன் எங்கே போனான்? இங்கே துரோணர் எங்கே போனார்? இதை அப்போ விதுரன் தடுத்தான். ஆன வரைக்கும் விதுரன் தடுத்து பார்த்தான், கேட்கவில்லையே. ஆக இவர்களெல்லாம் தங்களுடைய நிலை மறந்து அதர்மத்திற்கு ஒத்து போனார்கள். ஆகையினாலே கண்ணன் பெருமானுடைய திருவுள்ளம் பீஷ்மத்ரோணாதிகள் பக்கம் போகாமல், துரியோதன் பக்கம் போகாமல் விதுரன் பக்கம் திரும்பித்து. ஆக அவளுக்கு என்ன? அகங்காரத்தினால் அகங்காரம் ஜாஸ்தி. இரண்டாவது அன்பினால் எல்லாமே கௌரவத்துக்காக அளிக்கப்பட்ட விருந்து. அதுக்கு போய் இவன் தலையிடுவானோ போவானோ? ஆகையினாலே இப்படி கண்டு மிகவும் ஆர்வத்துடன் அமுது செய்தான் அன்றோ கண்ணன். ஆக பிறவியில் தாழ்வில்லை, எம்பெருமானுடைய கடாட்சத்திற்கு இலக்கானவர்கள். அவர்கள் ஞானத்தினாலேயும் பாசத்தினாலேயும் பண்பினாலேயும் அன்பினாலேயும் எம்பெருமானிடம் அளவு கடந்த காதலை கொண்டார்கள். ஆனால் அவர்கள் பிறவியிலே தாழ்ந்தவர்கள் என்று எண்ணாமல் அவர்களோடு கலந்து பழக வேண்டும் என்பதை
இந்த வாக்கியத்திலே காட்டினார். சரி சுவாமி, இது கிருஷ்ணாவதாரம். அடுத்ததாக ராமாவதாரத்திலே இப்படி ஏதாவது பிரமாணங்கள் உண்டா அப்படின்னு கேட்க அடுத்ததாக சொல்றார். கிருஷ்ணாவதாரத்திற்கு முந்திய அவதாரமான ராமாவதாரத்தில் இப்படி அனுஷ்டித்ததை அருள்கிறார். வாக்கியம் 233. பெருமாள் ஸ்ரீ சபரிகையால அமுது செய்தருளினார். பெருமாள் என்பது இவ்விடத்திலே சக்கரவர்த்தி திருமகனை குறிக்கும். அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் ரகுகுலத்திலே தோன்றியவர்கள். யார் இவர்கள் எல்லாம்? ரகுகுலத்திலே தோன்றியவர்கள் சிறப்புடையவராய் நல்லொழுக்கத்தையே முக்கியமாக கொண்டிருந்த ராமபிரான். அவன் என்ன பண்ணான்? சோப்யகச்சன் மகாதேஜாஹ சபரீம் சத்ருசூதனஹ சபர்யா பூஜித சம்யக் ராமோ தசரதாத்மஜாஹ. இது ஸ்ரீராமாயணத்தில் வருகின்ற அற்புதமான ஒரு ஸ்லோகம். சோ அபியகச்சன் மகாதேஜாஹ மிகுந்த ஒளியை உடையவன். அடுத்தது எதிரிகளை அழிப்பவன். சோ அபியகச்சன் மகாதேஜாக எதிரிகளை அழிப்பவனுமான ராமன் அந்த சபரியினுடைய ஆசிரமத்தை அடைந்தார். அந்த சபரியினுடைய ஆசிரமத்தை அடைந்த பிறகு சக்கரவர்த்தி திருவன் அவர் சபரிகையாலே நன்றாக பூஜிக்கப்பட்டார். சபரி பூஜித்தார் அல்லது சபரியை இவர் பூஜித்தார் என்று சொல்வர்கள் உண்டு. அவள் அப்படி சபரியை பூஜித்தார், சபரியாலே பூஜிக்கப்பட்டார் அல்லது வணங்கப்பட்டார். மகிழ்ச்சியால் வரவேற்றாள் யாரு? இந்த சபரி. அப்படி வண்ணும்படி வேடுவிச்சியாயிருந்தாலும் அவள் தன்னுடைய ஆச்சாரியர்களுக்கு சிறந்த கைங்கரியம் செய்த அறிவுமிக்கவளாய், ரொம்ப அறிவுமிக்கவ சபரி. யாருக்கு? ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணினவர்கள். அவர்கள் படிக்காமல் இருக்கலாம் அல்லது அந்த அனுஷ்டானத்திலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆச்சாரத்திலே அன்பினாலே மிகுதியை உடையவர்கள் சபரி. அதைத்தான் கேட்டால் வேடுவிச்சிதான் அவள். ஆனாலும் இதே எதுக்காக சொல்றார் அப்படின்னா, இதே வேடுவலகத்திலே பிறந்த குகன் எவ்வளவு பிரசாதங்களை தன்னால் சமைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் கொண்டு சமர்ப்பித்தான். யாருக்கு? ராமபிரான். அங்கே குகனிடம் என்ன சொன்னான்? நட்பு பாராட்டினான். எல்லாம் அகனமாக நட்பு பாராட்டினான். எல்லாம் சரி. ஆனால் அவன் கொடுத்ததை புஜிக்கவில்லை. ஆனால் இங்கே சபரி கொடுத்தாள், இவளும் வேடுவிச்சுதான். ஆனால் இவள் கொடுத்தாள், அன்பினாலே கொடுத்தாள், அவனும் அன்பினாலே கொடுத்தான். ஆனால் இவள் கொடுத்தாள், அமுது செய்தான் ராமபிரான். ஏன்? இவள் ஆச்சாரிய சிஸ்ரூஷை சஸ்ரூஷை பண்ணி அதிலே பழுத்தவளாகையாலே, ஆகையினாலே சபரிகையாலே உண்டான் என்னும்படி வேடுவீச்சியில் அறிவுமிக்கவளாய் ராமபிரானுக்கு அளிக்கத்தக்கதாக சேமித்து வைத்து அவன் வரவு பார்த்து கொண்டிருந்த சபரி தன் ஆர்வத்துக்கு தக்கபடி ராமபிரானை தன் கையாலேயே அவற்றை உண்ணும்படி செய்ய அவனும் மிகுந்து அமுது செய்தான் என்று பொருள். ஆக இதனால் நற்குடி பிறப்பு முதலானவற்றால் வரும் அகங்காரம் இல்லாத அறிவு காதல் முதலானாரை மிகுந்திருப்பவருடைய அபிமானத்தோடு கூடியவை ஆத்ம குணங்களே காணும் சிறந்த அதிகாரிகளுக்கு மிகவும் பரிசுத்தமாகவும் இனிமையையும் இருக்கும் என்னும் விஷயம் காட்டப்பட்டது. அதற்கு மேலே என்ன அனுபவிக்கிறார் என்பதை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிப்போமா.